ஏய் சாஜி, இதெல்லாம் ஓ வேலைதானா? ஆமாடா, இது என்னோட வேலைதான். நான் தான் அங்க இங்க கை வச்சு கடைசியா ஏன் அடிப்படையிலே கை வைக்கிறியா? இந்த பணங்காட்டு நரி சாஜி யாருன்னு தெரிஞ்சும் என் கம்பெனி தொழிலாளிகளை தூண்டிவிட்டு எனக்கு எதிராக போராட வைக்கிறேன். அதனாலதான் நானும் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சேன். விளையாட்டுன்னு வந்துட்டா இறங்கி விளையாடுறது அந்த சாஜிக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்துல யார் யாரெல்லாம் தொழிலதிபரா இருக்கணும், யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கணும்னு முடிவு பண்றது இந்த சாஜி தான்டா. புரிஞ்சுதா? என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண அடியாளை வச்சு ஒன்ன கொலை பண்ணா பின்ன எனக்கு அதுல என்னடா சோகம்? ஒன்ன இந்த கையாலேயே கொல்லணும். உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி கையாலலாம் என் உயிர் போகாதுடா. இப்படி பயமுறுத்துற வேலையெல்லாம் வேற யாரையாவது. உன்னோட வீரவசனத்தை எம்பி வரதனை தோக்கடிக்கிறதுக்காக நீ ரகசிய திட்டம் போட்ட போய் உன்னை நான் தூக்கி இருக்கணும். அன்னைக்கு நான் விட்டது எம்பி சொன்னதுனாலதான். ஆனா இப்போ எனக்காக, இந்த சாஜிக்காக மட்டும் இந்த சிட்டில சாஜிக்கு எதிரா ஒருத்தனும் வாய் திறக்க கூடாது. சாஜியை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். கொடூர சாவு. கொடுறா அந்த கத்திய. தைரியமா போய் அந்த பொண்ணு மடக்க போ, நாங்க இருக்கோம்ல. Come on, dance with me. Happy birthday. Thank you. நைட் பார்ட்டிக்கு வரணும். மறக்க மாட்டல? மறக்க மாட்டேன். உன்னை பத்தி தெரியும். போன வருஷம் மாதிரி ஏமாத்திராத. நீ டியூட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். இந்த வாட்டி நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் தனுஜாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. What happened? அந்த ராஸ்கல் பொறம்போக்கு பிரபு இருக்கானே ஒரு பப்ல வச்சு அவளை அசிங்கப்படுத்திட்டான். கொஞ்ச நாளாவே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவளை. என்னடி சொல்ற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நான் இப்போ தனுஜா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். Okay, sure. Bye. Bye. ஏண்டா இந்த சுரேஷ் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். நான் நாளை காணோம். எங்க போயிருப்பான்? பெஸ்ட் ஏர்போர்ட் ARRIVAL அறிவல். படு பயங்கரமா பேர் வச்சிருக்காங்களே. எஸ் சார், நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ணுறேன். எஸ் சார். ஹலோ விஸ்வநாதன். ஹாய் அருண். என்ன உங்க போலீஸ் வேலையை ஏர்போர்ட்ல விரிச்சு வச்சிருக்கீங்க? நீ போலீஸ் வேலையை விட்டு போனாலும் நல்லா மோப்பம் பிடிக்கிறியே. ஒரு குள்ள நிறைய பிடிக்க வந்திருக்கோம். யார் அந்த வேட்டைக்காரன்? உங்களுக்கே நல்லா தெரியும். யாரு? இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். அப்ப அந்த குள்ள நரிக்கு அதை முடிஞ்சதுன்னு சொல்லு. சரி, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே சார், பாய்.
ஸ்குவாட்ல இருக்கிற ஜெயந்த் ரமேஷும் டாக்ஸி டிரைவர் விஷயத்தில் வாட்ச் பண்ணுறாங்க. ஜெட் ஏர்வேஸில் மும்பைக்கு போகிறதுக்கு அவன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். இப்போ டைம் 8:30, 10 மணிக்கு அந்த ஃப்ளைட். செக்கிங் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எந்த டைம்லையும் உள்ள வரலாம். உங்களையும் என்னையும் தவிர இங்கே இருக்கிற எந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் பற்றி தெரியாது. ஓகே விஸ்வா, எந்த காரணத்துக்காகவும் அவன் தப்பிக்க கூடாது. அது மட்டும் இல்லை, அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் இந்த ஆப்ரேஷன். நீங்க ஏர்போர்ட் உள்ள இருங்க, நான் வெளியே இருக்கேன். சார், இங்கே தான் இருக்கான்னு சொன்னா எங்க போயிருப்பான்? கூட்டம் வேற ஹெவியா இருக்கு. ஹலோ, கொஞ்சம் தள்ளுங்க. என் ஃப்ரெண்டுங்க அங்க இருக்கானுங்க, அங்க போகணும் நானு. இந்த பக்கமா தானே வரேன்னு சொன்னேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கல்ஃப்ல இருந்து வரவங்க இந்த வழியா தான் வரணும். நான் எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இல்ல ஏதாவது மாத்திருப்பாங்களோன்னு. என்ன? இல்ல வர வழிய ஃப்ளைட்டோட டைமிங் அடிக்கடி மாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி வழியும் மாத்திருப்பாங்களோன்னு. காமெடி பண்ணாதடா. கிளம்பிட்டாயா கேமராமேனு? ஊருட்ட மாதிரி தான். இது யாரா வர்றது? இவங்க தான் ஏர் ஹோஸ்டஸ். பார்த்தா ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கு. சுமாரா ஃளைட்ல வரவங்க இவள பார்த்தா பேதி ஆயிருவாங்கடா. துபாயில இருந்து புறப்பட்ட ஏர்லைன்ஸ் விமானம் சற்று முன் வாடா, ஃளைட் வந்துருச்சு. அதுக்கு நீ எங்கடா போற? ஏய், அதான் ஃளைட் வந்துருச்சுல. ஐயோ கடவுளே, அவன் செக் அவுட் எல்லாம் முடிச்சு பேக்க கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீ அந்த கண்ணாடி வழியா பாத்துட்டு இரு, அவன் வருவான். அழாதீங்க. டேய், உனக்கு அறிவு இல்ல? பப்ளிக்ல போய் அந்த பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருக்க. அந்த ஆளு எதுக்கு அழுகுறான்? அவன் இந்த பொண்ணோட பக்கத்து வீட்டுக்காரன். இவளோட புருஷன் இப்ப துபாயில இருந்து வந்துட்டு இருக்கான். அதான் அந்த ஆள் வரத்துக்கே இந்த ஆள் அழுகுறான். அடே களிமண்ணு தலையா, பக்கத்து வீட்டுக்காரனா புரிஞ்சுக்க வேணாமா? உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி என்னத்த பண்ணி. சார், அவன் ஒயிட் கலர் ஸ்கார்பியோல வந்துட்டு இருக்கான் சார். ஓகே விஸ்வா, கெட் ரெடி. ஏய் பிரபு, ஹரி வராடா. ஹாய் ஹரி. ஹாய். டேய், நான் வேகமா போய் வண்டி எடுத்துட்டு வரேன்டா. சீக்கிரம் கொஞ்சம் நகருங்கம்மா. நகருங்க. சீக்கிரம் வாடா. இட்ஸ் ஓகே. கண்ணு முன்னு தெரியாம அவன் ஓடி வரான். அவன் ஏதோ ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்க சரி, வா வா வா. என்னடா ஃபயர் ஆயிட்ட? ஏதோ பொண்ணு லவ் பண்றியா என்ன? ஏய், சுரேஷ் எங்கடா போயிட்டான்? பென்ஸ் எடுத்துட்டு வரான் பாரு. ஹாய் ஹரி. ஹாய். சரக்கு இருக்குல்ல? வா. ஹரி, பயணெல்லாம் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் தான் வா வா, அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். உன்னோட பரதேசிகளா, யாரு கையில மாட்டக்கூடாதுன்னு அவனை பாதுகாத்து வச்சிருந்தோ அவன் கையிலே பிடிச்சு கொண்டு போய் கொடுத்து வந்திருக்கீங்களா? தடிமாடுங்களா, என் கண்ணு முன்னாடி எவரும் நிக்காதீங்க. போங்கடா அண்ணாச்சி. அவனுக்கு ஒன்றும் ஆகாது சாஜி, நான் கமிஷனர்கிட்டயே பேசிட்டேன். இல்ல அண்ணாச்சி, அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு என் மேல இருக்க கோவத்தை என் தம்பி மேல காமிச்சிருப்பா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. நான் கமிஷனர்கிட்ட இன்னொரு தடவை பேசுகிறேன். ஹலோ, இருக்கார் சார், கூப்பிடுறேன். சார், மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கமிஷனர் லைன். ஜேக்கப் அலெக்சாண்டர், என்ன நினைச்சிட்டு இருக்க? புரியல சார். ஷாஜியோட தம்பி பிரபுவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியே, எதுக்காகயா? அவன் ஷாஜியோட தம்பியா இல்ல வேற யாரோட மச்சானான்னு எனக்கு தெரியாது சார்.
எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவனை பிடிச்சேன், அவ்வளவுதான். என்னையா கம்ப்ளைண்ட்? என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த நிமிஷமே பிரபுவை ரிலீஸ் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் மை ஆர்டர். புரிஞ்சுதா? சாரி சார், அவனை விட முடியாது. அது நீங்க இல்ல, எந்த கொம்பனே சொன்னாலும். கோவப்படாதீங்க சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. பத்மாவதி ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது ஃபைசலோட மக தனுஜாங்கிற பொண்ணை கற்பழிக்க ட்ரை பண்ணனால நான் பிரபு அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் டேபிள் மேல இருக்கு. செக்ஷன் 376 அட்டெம்ப்ட் டு ரேப். ஜாமீன் கிடைக்காதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. எஃப்ஐஆர் போட்டு முடிச்சாச்சு சார். ஏய் பிரபு, உன்னை காப்பாத்த உங்க அண்ணனும் இன்னும் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்களும் ப்ரெஷர் பண்றாங்க. பட் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீ சூரிய உதயத்தை பார்க்க முடியாது சார். சரி சார். புரியுது. இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். அட்டெம்ப்ட் ரேப் 376 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. அப்போ நான் அட்வொகேட் கிட்ட பேசினேன், ஆனால் அவரும் முடியாதுன்னுட்டாரு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னு தெளிவாக சொல்லுங்க அண்ணாச்சி. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா? பத்மாவதி ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது ஃபைசலோட பொண்ணு தனுஜா. அவதான் கேஸ் கொடுத்துருக்கா. யாரோ கண்டுபிடிச்சல வண்டி. வாப்பா, அப்பாடா. நேரம் ஆயிடுச்சு. ஆமாப்பா, என்னாச்சு? சுரேஷோட வண்டியில இவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு வந்ததே ரொம்ப அதிசயம். டேய் நக்கெல்லாம் பண்ணாதடா. வீடு கம்மியா இருந்தாலும் உங்க அத்தனை பேரையும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்கேன்ல, அதான் இந்த சுரேஷ் வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. என்ன நான் சொல்றதெல்லாம் சரிதானே? அதுக்கப்புறம் இவ்வளவு லக்கேஜையும் இத்தனை பேரும் ஃப்ரீயா உட்கார்ற மாதிரி இந்த ஊர்ல வேற வண்டி இருக்கான்னு சொல்லுங்க. அதான் இந்த சுரேஷ் வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. வண்டி பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். போத்து கோபால், நீ போய் அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. சுரேஷ் வாடா. வாமா. வா. என்னப்பா இது? இப்படி அழைச்சு போயிட்ட? டேய் லக்கேஜ் சீக்கிரம் வச்சிட்டு வாங்கடா, ரொம்ப டயர்டா இருக்கு, சரக்கு அடிக்க போகணும். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீங்க சொல்லி தானே கேஸ் ஃபைல் பண்ண. எதுக்கு இப்போ பயந்து பின்வாங்குறீங்க? மன்னிக்கணும் சார், இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க. கேஸை கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல. அதனால தான் நானும் கேட்கிறேன். வை, எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க? யாராவது மிரட்டினாங்களா? சொல்லுங்க, யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா? உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கனால தான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பழிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு. என்ன காரணம்? எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு இவ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு கேஸ்னு ஏறி எங்க மானத்தை இழக்க நான் விரும்பல சார். அது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோலை மாதிரி பின்வாங்குறீங்களே. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் நீங்க. நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க. சாரி சார், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஐ எம் அட்வொகேட் ரவிசங்கர். பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். எதுக்கு வக்கீல் ஜாமீன்? என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாம என் தம்பி மேல போட்டு சோடிச்ச பொய் கேஸ். இந்த பணங்காட்டுனரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது. அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சிருக்கியா? ஒன்னு நான் இங்கிருந்து 2 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க. இன்னொரு தடவை நீங்க வந்தேன்னா ஓ இருக்கு நான் போட்டு என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டிட்ட. அந்த பூட்டை எப்படி உடைச்ச பாத்தியா? இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு. நீ என்கிட்ட விளையாடாத. நீ பல பேரை பார்த்தவன் தான். அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துறாத. மதம் பிடிச்ச காத்தியானடா. நசுக்க தொடங்கினா எல்லாத்தையும் நசுக்கிடுவேன். எல்லாத்தையும். நில்லடா. நீ அப்படியே போயிட்டா விஸ்வா, அந்த நாயை வெளியே விடு. சரிங்க சார். என் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா காக்கி சட்டை போட்டு நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இதுக்கா? இப்ப நீங்க வந்து ஒரு ஷோ காட்டினிய. பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் என்னோட மூத்த அதிகாரிகள் சிலரும் உன் பாக்கெட்ல இருக்காங்கன்ற திமிர்ல பேசுற பேச்சு இதோ இந்த மொபைல் போன்ல இருக்கு.
உன் வண்ட வாழலாம். இது ஒண்ணு போதும் உன்னை 3 மாசம் உள்ள வைக்கிறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் 447. என் கடமையை செய்ய விடாம தடுத்தது செக்ஷன் 353. நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுடா. வேற என்ன சொன்ன? நீ மதம் பிடிச்ச காட்டு யானையா? ஏடா பரதேசி பயல, மதம் பிடிச்ச யானைய மயக்க வச்சு போட்டு அடக்குற வெட்டரி டாக்டர் தான் நீ பார்த்திருப்ப. ஆனா மதம் பிடிச்ச காட்டு யானைய நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி நின்னு நெத்தியில மோதி அடக்குன வேட்டக்காரன நீ பார்த்தது இல்லையே? அதான் ஜேக்கப் அலெக்சாண்டர். இவர் இங்க இருக்க அப்பாவிங்க வேணா உனக்கு பயப்படலாம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் 7 ஜென்மம் நீ எடுக்கணும். நீ சொன்னிய என்ன 2 தடவை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு. என்ன இப்ப இங்க வர வச்சது என்ன நம்புற இந்த ஊர் மக்கள். அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். சில புறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம். ஆனா உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன். உன் திமிரையும் உயிரையும் முடிக்க போற ஒரு சுருக்கு. அது இன்னும் சில நாட்கள் இல்ல, மணிக்கணக்கில் முடிக்கிறேன். Your countdown starts now. அது வரைக்கும் நான் பிச்சை போட்ட உசுரை எடுத்துக்கிட்டு ஓடா பரதேஸ். ஹாய் அனு. ஹாய், குட் ஈவினிங். நம்ம போலாமா? போற வழியில நான் வீட்ல இறங்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நோ ப்ராப்ளம். ஏன்னா நீ தானே ஓட்ட போற. ஓகே. அவ கார்ல ஏறிட்டான். வண்டி ஏறா. டேய் பார்த்து போங்க. சாக்லேட் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. அரி அங்கிள் டெய்லி துபாயிலேருந்து சாக்லேட்டு வாங்கிட்டு வர மாட்டாரு. அதனால ஒரேடியாக காலி பண்ணாமல் என்கிட்ட கொடுத்து வச்சிங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்பா. அவங்க சாப்பிடட்டும், அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ கொண்டு வந்தது இவங்க காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கே. நாளைக்கு இதே சாக்லேட் தான் வேணும்னு இவங்க அடம் முடிச்சா என்னால் எப்படி துபாயெல்லாம் போக முடியும்? பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு டிரைவர் வேலைக்கு விசா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த முறை வரும்போது நாம் 2 பேரும் போகலாம். சந்தோஷமா? அரே எமோஷனல் ஆகாத. சரி அதை விட, நாளைக்கு போகிறதுக்கு வண்டி ரெடி பண்ணி வச்சிட்டியா? வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன? என் ஒய்ஃபு தான் நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தல, அதை நம்ம தண்ணி அடிக்க தான் போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கா. நீ தாண்டா எப்படியாவது பேசி சமாளிக்கணும். அண்ணா எப்ப நான் திரும்பி துபாய்க்கு போறீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு அவனே இப்பதான் வந்திருக்கான். ஏன் சுமதி மறுபடியும் அவனை திருப்பி ஊருக்கு அனுப்புறதுல இருக்கியே? ஓஹோ, வக்காலத்து வாங்க வந்துடுவீங்களே. நாளைக்கு டூருக்கு போறதுக்கு ஐஸ் வைக்கிறீங்களா? ஏன் ஹரி அண்ணா, நீங்க எல்லாரும் யூத்தா டூருக்கு கிளம்பி போகும்போது இந்த வயசானவர் எதுக்கு கூட்டு போறீங்க? ஏண்டி யார வயசானவங்கற? நாங்க எல்லாம் ஒரே கிளாஸ்மேட்ரி. நான் புத்திசாலிடே, நல்லா படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக 5ஆம் கிளாஸ் 7 வருஷம் படிச்சேன். ஆனா இவன எடுத்துக்க ஒரே வருஷம் தான். ஏண்டி அன்னைக்கு நான் மட்டும் மனசு வச்சிருந்தேனா இன்னார என் பசங்க கூட சேர்ந்து நான் ஒண்ணா படிச்சிருந்திருப்பேன். என் கூட படிச்ச பொண்ணே எனக்கு டீச்சரா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் அவமானம் ஆயிப்போச்சு. அதனால தான் என் படிப்பை பாதியில நிறுத்திட்டேன். அதனால என்ன, நான் இப்பதான் நல்ல டிரைவர் ஆயிட்டேன்ல. ஓஹோ, நல்ல டிரைவர் ஆயிட்டாரா டிரைவர்? இவ்ளோ தூரம் போறீங்களே, இவரோட டப்பா வண்டி தானே உங்களுக்கு கிடைச்சது? ஏய் இங்க பாருடி, உன்னையும் உன் 2 பசங்களையும் வச்சு சோறு போடுறனே, அது நீ சொன்ன அந்த டப்பா வண்டியை வச்சுதான். அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு பேசாதடி. இங்க பாருடா, நாளைக்கு நம்ம போற டூரை தடுக்கிறதுக்காக தான் இந்த புது பிட்டெல்லாம் போடுறா. கேட்டீங்களா? இவர் டூருக்கு வரதுலயும் தண்ணி அடிக்கிறதுலயும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவர் 2 குழந்தைங்களுக்கு அப்பா. தண்ணி அடிச்சிட்டா வண்டி தாறுமாறா ஓட்டுவாரு. அதானே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சும்மாவே நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு, சுரேஷ் ரொம்ப டீசெண்டா மாறிடுவான். நீ வேணா பாரு எப்படி வரான்னு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா. அது போகட்டும், அங்க போய் யாரை பார்க்கணும்னு சொன்னீங்க? கல்ஃப்ல நான் வேலை செஞ்ச கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். அவரோட மாமா தான் பார்க்க போறோம். அவருக்கு குழந்தை இல்ல, இவர் தான் அவருக்கு புள்ள மாதிரி. அவருக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை கொடுக்க தான் நாங்க போறோம். இது உனக்கும் பசங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். வாங்கிக்க. நான் வரேன். சரி வரேன்டா. நானும் வரேன்டா. சரி வா, நான் வந்துடுறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். நாளைக்கு 12 மணி ஷார்ட். நீ கூப்பிட்டா போதும். லேண்ட்லைன்ல ஃபோன் பண்ணது, மொபைல் நம்பர் கூப்பிடு. ஓகே. எஸ். விஸ்வா சார். விஸ்வா சார், ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம 5 மாசத்து விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்னன்னு புரியுதா? லிட்டில் ஜான். எஸ், யூ ஆர் ரைட்.
அவன் அப்ரூவரா மாறுதா சொல்லியிருக்கான். நாளைக்கு என்னை மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்றான். அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும். விஸ்வா சார், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல தான் நான் டியூட்டிக்கு வருவேன். லிட்டில் ஜானை மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே? ஓகே சார். சரிப்பா. அப்புறமா நீ என்ன வந்து ஆஃபீஸில் பாரு. ஓகே சார், ஏதாவது பிரச்சனைங்களா? ஆமாம், பிரச்சனை தான். நாம் நினச்ச மாதிரியே அந்த லிட்டில் ஜான் அப்ரூவராக மாற போகிறானா. அது பெரும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம், நம்ம ஷாஜியை உள்ளத்தள்ள இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும்ல. நீ ஒரு வேலை பண்ணு சார். அந்த அண்ணாச்சி கிட்ட சொல்லி நாளைக்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. எல்லாரும் இருக்கணும், ஷாஜி, கமிஷனர் எல்லாரும். சார், நாளைக்கு செயற்குழு மீட்டிங் இருக்குல்ல சார், அது முக்கியமான மீட்டிங், கேன்சல் பண்ண முடியாது. அதை முடிச்சுட்டு 5 மணிக்கு வை. அப்புறம் கேசவா சார், எலெக்ஷன் கமிஷனோட பிரஸ் மீட் நாளைக்கு தானே? ஆமாம் சார். என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசவா. அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கிறதுக்கு. என்ன சார்? இருக்கட்டும், நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனோட பிரஸ் மீட் முடியட்டும். என்னடா நீ இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடு மேல உன் கோவத்தை காட்ட வேணாம், சாப்பிட்டு போ. வேண்டாம், வயிறு ரொம்பிடுச்சு. ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் ஒழிச்சு கட்ட வழி இல்ல, பெரிய தாதான்னு சொல்லிட்டு இருக்க. சிட்டியை ஆட்டி படிக்கிற டானா. சொந்த தம்பிய அந்த லாக்அப்ல போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தினான். அதை நினைக்கும் போது உயிரே போகுது. இனிமே என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? நான் சொல்லியாடா நீ கையை பிடிச்சி இழுத்த? வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதா? ஏய் சாஜி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அவன் தான் அறிவில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான்னா. அண்ணாச்சி, நீங்க பாத்தீங்கல்ல ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் எல்லாம் இவனாலதான். இவன் பண்ற திமிருத்தனத்தால தினமும் எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் பண்ற பொறுக்கித்தனம். எவ்வளவு பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்னு. நீ பண்ண காரியத்தால லிட்டில் ஜான் இன்னைக்கு எனக்கு எதிரியா மாறி 12 வருஷம் எனக்கு வலது கையா இருந்தவன்டா. இன்னைக்கு என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்க வர? சொந்த தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்தா அவன் இடத்துல நான் இருந்தாலும் இதை தாண்டா செய்வேன். அன்னைக்கு உன்னை காப்பாத்தினது அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை அடிச்சு கொன்றக்கூடாதுங்கிறதுக்காக. உனக்கு என்னடா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ போதும், அவன் கதையை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா அவனை நாம 2 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். திரும்பி அவன் இங்கேயே வந்திருக்கான். இந்த நேரத்தில் அவனை யாரு என்ன செஞ்சாலும் அந்த பழி நம்ம மேலதான் வந்து விடும். அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒன்றும் பண்ணல. அதுக்கும் ஒரு நேரம் வரும். ஆனா இப்ப பண்ண வேண்டியது என்ன காட்டி கொடுக்க வர்ற லிட்டில் ஜானோட கதையை முடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் பாரு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஆகிறான்னு. புரியுற மாதிரி சொல்லுங்க அவனுக்கு. இவனுங்க எங்க போனானுங்க? டைம் ஆச்சு, இன்னும் காணுமே. ஊரை தாண்டிட்டா சரக்கு அடிச்சுட்டு சந்தோஷமா இல்லன்னு பார்த்தா அவனுங்க எங்க போய். டேய் போதும், சீக்கிரம் வாங்கடா. நானே கடுப்புல இருக்கேன். போன எடுத்துட்டு போடா அந்த பக்கம். டேய் உஸ்மான், இந்த பார்சல் அங்க வை. மாமா கொடுக்கணும், ஜாக்கிரதை. என்னடா இதுக்குள்ள கருங்கல்ல வச்சிருக்க? இவ்ளோ வெயிட் எதுவா இருந்தா என்ன? என்னோட ஜிஎம் அவரோட அங்கிளுக்கு கொடுத்திருக்காரு. அதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சுரேஷ், பசங்க எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போனா நாளைக்கு திரும்பி வந்துடலாம். சரி சரிமா, வரேன்ப்பா. கிளம்புறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. Let me start. ஸ்டார்ட் ஆயிடுமா? அசிங்கப்படுத்திடாத. கிளம்பு. யாரு வரமாட்டா? இந்த மக்கர் வண்டி சீருது ராக்கெட்டா. சரக்க பார்த்தா பாயுது புல்லட்டா. மலைகள் மேலே மேகங்கள் வெட்டா. அருவி போல மத்தளம் கொட்டட்டா. அலை போல விளையாடி நான் பாடும் ராகம். மலை மேலே கார் மேகம் சேதி சொல்லி பாடும். காற்றோடு அம்பாக நம் வண்டி போகும். நீ குதிச்சு போ செல்ல சிங்காரி.
ஆட்டம் போட்டு கூத்தாடுற பயணம் சுகம்தானே ஒரு வானம் பாடி போல் நாம் பாடி பறந்தோடி நதி கடலை சேர பாய்ந்தோடுற நளினம் இதுதானே மண்ணெல்லாம் பொன்னாய் மாறி தந்தாலும் வேண்டாம் இங்கே உயிர் நட்பு சேர்ந்தாலே சொந்தம் மண்ணேலே உலகம் தாண்டி தாண்டி ஆகாயம் தொட்டு மோதி விட்டு நாமும் வந்தோமே என் அன்பு தோழரே நாம் எல்லோரும் ஒன்றானால் உல்லாசந்தானே காற்றோடு அம்பாக நம் வண்டி போகும் குதிச்சு போ செல்ல சிங்காரி இந்த மக்கள் வண்டி சீருது ராக்கெட்டா சரக்க பார்த்தா பாயுது புல்லட்டா புகையான வழியோடி தூசி மலையேறி அட கம்பீரமா பாய்ந்தோடு சிறுத்தை புலிதானே ஒரு மாலை நேரத்தில் சிறு தூரல் விதமாக குயில் கானம் போல பாட்டு பாடும் பச்சை கிளியுண்டா வானத்தில் ஊஞ்சல் கட்டி மேகத்தில் விளையாடி பாடி போவோம் ஊர்வல நாம் இந்திர தேசங்கள் நிலவுக்கு பாதை போட்டு வழியெல்லாம் மலர் தோட்டம் வைத்து காண்போம் புது தேசம் என் அன்பு நண்பனே அன்பான உள்ளம் தான் அழியாத சொர்க்கம் காற்றோடு அம்பாக நம் வண்டி போதும் குதிச்சு போ செல்ல சிங்காரி இந்த மக்கள் வண்டி சீருது ஜாக்கெட்டா சரக்க பார்த்தா பாயுது புல்லட்டா மலைகள் மேல மேகங்கள் வெட்டா அதுவியை போல் மத்தள கொட்டட்டா நீ தங்கப்பன் தானே? வெடிகுண்டு தங்கப்பன்? ஆமா சார். ஜான் எங்க? அவரு உங்களை பார்க்க தான் கிளம்பி வந்துகிட்டு இருந்தாரு. ராஜியோட ஆளுங்க அவரை பார்த்துட்டாங்க. அதனால தான் அவர் என்ன உங்களை பார்க்க அனுப்பி வச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் அவர் உங்களை பார்க்க வந்தா சாஜியோட ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க, எவிடன்ஸ் அடிச்சிருவாங்க. நீங்க வாங்க சார். இது என்கிட்டே இருக்கட்டும். ஓகே சார். உங்க யாருக்காவது ஜூஸ் வேணுமா? நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கடா. ஆப்பிள் ஜூஸ், ஐஸ்கிரீம். காசு கொடுக்க போறது நீ தானே? உனக்காக தான்டா நாங்க எல்லாரும் உன் கூட வந்திருக்கோம். நீ ஊர்ல இருந்து வந்தாதான் இவன் வாய்க்கு ருசியா சாப்பிடுவான். இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏண்டா நீயா காசு தர போற? அரி துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த காசு. நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தனாவது 10 பைசாவது ஃப்ரெண்ட்ஸுங்களை செலவு பண்ணிருப்பாங்களா? இவனுக்கு பெரிய மனசுங்கிறதுனால நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம்டா. நம்பனே எங்க எல்லாரையும் சேர்க்காத, நீ மட்டும் சொல்லு. அப்படி யாரு? நானா? டேய், அரி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்த. உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க. வேற சார், எனக்கு ஒரு லெமன் ஜூஸ். இவங்க 4 பேருக்கும் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்ன வெரைட்டி இருக்கு? மெனு கொடுங்க சார். அப்புறம் ஒன்று பண்ணுங்க, சக்கரை இல்லாத ஐஸ்கிரீம் தான் எனக்கு கொண்டு வாங்க. ஏன்னா எனக்கு சுகர் பேஷண்ட்ரா நானு. அதனால தான் அப்படி சொன்னேன். வா. பொண்ணு சூப்பர். ஆனா ஒரு மார்க்கமா தெரியறாளே. சுமாரடா. தோடா. One chicken fried rice. ஓகே மேடம். Okay.
பேசிக்கிட்டோமா? இரு வெயிட் பண்ணலாம். ஹலோ, ஏன் 2 days ஆஃபீஸ் வரல? ஏய் இல்ல இல்ல, நம்ம பார்க்கலாம், சேர்ந்து போலாம். என்ன நிஜமா? ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். தனியா தான் இல்ல, மீனாட்சி வந்துருவா. என்னடா நடக்குது இங்க? டேய் யாரா அந்த மைனா? டேய் சுமாரா, இஷ்டத்துக்கு பேசாத. பேசல. டேய் மச்சான், போன உள்ள வை. தமாசுக்கு தானே எடுக்கிறேன். தமாஷா நீ எடுத்ததெல்லாம் போதும். இப்ப வேற பொண்ணு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போன உள்ள வை. நமக்கு தெரிஞ்சவங்க ஒண்ணும் இல்லல, ஏதோ ஒரு ஃபிகரு. கோபால் நிறுத்துடா. இந்த மாதிரி மத்தவங்கள போட்டோ எடுக்கிறது தப்புடா. இவனால நம்பாடி வாங்க போறோம் போல இருக்கு. நீ பொத்திக்கிட்டு உன் வேலையை பாடுறா. சரி, நீங்க சொல்றதுக்காக போன் ஆஃப் பண்ற போதுமா? சரி கிளம்பலாம். நம்ம போலாமா? வாங்கடா வா. நான் ஒன்னும் எடுக்கல. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஒழுங்கா பேக்க கொடுத்துரு. அதே எப்படி மச்சி, அதுக்கு தான் வந்திருக்கோம். இவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தா பேக் அடிச்சிட்டு போகாம என்ன பண்ணுவாங்க? பத்திரமா எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ். எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு ஐயோ, புரியல. அது தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அந்த பேக்க மட்டும் கொடுத்துடு. பாப்பா பண்ணடா. எனிவேஸ், ஐ அம் அனு. ஐ அம் ஹரி கிருஷ்ணா. ஹாய். ஹலோ, நான் வந்து சுரேஷுங்க. இவன் பேரு சுரேஷ், இவன் கோபாலி, இவன் பேரு கூட என்னவோ, என்னடா உன் பேரு? உஸ்மான். ஹாய். ஏய், நம்ம செஞ்ச உதவிக்கு ஏதோ பல்கா கொடுக்க போறாங்க போல இருக்குடா. சுமாரா. This is my card. ஏதாவது ஹெல்ப்னா கால் பண்றேன். என்னங்க கேட்க போறேன்? இந்த ஜென்மத்துல இனிமே நாம சந்திப்போமான்னு தெரியல. பரவாயில்ல. எனிவே. ஓகே. பை. 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 ஒரு நிமிஷம். பை. 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 Come on boys, follow me. இங்கதான் நிறுத்து. டேய் பிரேக் போட்டடா. எங்கடா கொண்டு போய் போட்ற? இறங்கு. எவ்வளவு பெரிய பேலஸ். வாங்க வாங்க. என்னப்பா இவ்வளவு லேட்டு? வர வழியில 2-3 பேரை பார்த்தோம். அங்கிள் எங்க? இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தாரு. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாரு. ஓ. அட, நீங்க ஏன்ப்பா வெளில வெயிட் பண்றீங்க? உள்ள வாங்க. வாங்க. கூப்பிடுறாங்கல்ல, வாங்க. இத தங்கதுரை சார் அங்கிள் கிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்புறம் ஹரி, கல்ஃப்ல என்னப்பா விசேஷம்? துபாயில எல்லாருமே அரபி தான் பேசுறாங்களா? இவன் யாரு? நான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் சுரேஷ். அப்புறம் என் பையன் வீட்ல அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காரு. போன வாரம் தான் புதுசா ஒரு ஃபிளாட் வாங்கி குடி போனாரு. அவன் ஃபோன் பண்ணும்போது சொன்னாப்பா. ஐயோ, பேசுனதுல நேரம் போனதே தெரியல. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஆன்ட்டிக்கு எவ்வளவு ஞாபகம் பாத்தியா? ஒரே ஒரு முறை தான் என்ன பாத்துருக்காங்க, அதுவும் ஏர்போர்ட்ல. இங்க இருக்கிறவங்க வீட்லயே சரக்கு வச்சிருப்பாடா. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நல்ல சரக்கு அடிக்கிற பாத்தீங்க தான்டா. டேய், நான் தண்ணி அடிச்சிட்டு ஃபுல் ஆயிட்டேன்னா அப்புறம் நீங்க யாரா தான் வண்டி ஓட்டணும். அதுக்கு நீ தண்ணி குடிச்சா போதாதா? பாரு. டேய், நான் இந்த ட்ரிப் வந்ததே இந்த அங்கிளோட சேர்ந்து சரக்கு அடிக்க தானே. அது மட்டும் இல்ல, அங்கிள் என் மேல பாசமா கொடுக்கும்போது நோன்னு சொல்லக்கூடாது. அது அங்கிளையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும்டா. உனக்கு யாரு சொன்னது? யாரும் சொல்லல. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பலசாலிங்க. நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன். நான் எல்லாம் அருவாளை தூக்கிட்டேன்னா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன்.
டேய் இந்த மாதிரி விஷயத்தை எத்தனை படத்துல சொல்லிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்கல்ல. டேய் இந்த ஊர் முந்திரி தோப்பு நடுவுல கைத்து கட்டல போட்டு சரக்கு அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த கிக்கிலே 2 பெக்கு எஸ்டா இறங்கடா. இந்த அங்கிளுக்கும் நிறைய முந்திரி தோப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கிள் நாட்டு கோழிக்கறி அவுச்சு முட்டெல்லாம் எடுத்து வருவாரு. கூச்சப்படாம சாப்பிடுங்கடா. அத நீ முதல்ல செய். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சரக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. வந்துட்டீங்களா? வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? பஞ்சுவாலிட்டி அது எனக்கு ரொம்ப முக்கியம். 12 மணிக்கு நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னீங்க. இப்ப மணி என்னாச்சு பாரு. சாயங்காலம் 4:30. கிட்டத்தட்ட 4:30 மணி நேரம் லேட்டு. நானும் என் பொண்டாட்டி லீலாவும் 1 மணிக்கு கரெக்டா சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு அது கெட்டு போச்சு. வாழ்க்கையில பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு லஞ்ச் டைம் தள்ளி போயிடுச்சு. இவங்கெல்லாம் யாரு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா? அது உஸ்மான், அவன் சூரஜ், இது கோபால், அப்புறம் சுரேஷ். இவன் கேரக்டர் சரியில்லையே. அங்கிள் நான் டீசன்ட் இல்ல. நீ டீசன்ட் இல்ல. என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? உன் வாயில இருந்து வர நாத்த குடல புடுங்கிக்கிட்டு வெளியே வந்துரும் போல இருக்கு. அது குட்டி பீர் அடிச்சா போத வராதா? இத பாருங்கப்பா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணி அடிக்கிறவங்கள கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்காக இந்த சின்ன வயசுல நீங்க இப்படி குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அட கடவுளே, உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்க எல்லாம் சின்ன பசங்க, அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. நீங்க வாங்கப்பா காஃபி சாப்பிடலாம். இல்ல சார், நாங்க கிளம்புறோம். அது எப்படி முடியும்? வந்தா 2-3 நாள் தங்கிட்டு தானே போய் ஆகணும். இல்ல வேற ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும். அதனால நாங்க எல்லாம் ஒன்னா தான் போகணும். இவனும் கூட வரனா? உருப்பிட்ட மாதிரி தான். எல்லாம் தண்ணி அடிச்சு குடிச்சேராயிடுவீங்க. உங்க நல்லதுக்காக தான்பா நான் சொல்றேன். நீங்க போறது மலை பிரதேசம். அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு, வளைவுகள்லாம் இருக்கு. இவன மாதிரி ஒரு குடிகார டிரைவர் இருந்தானா நீங்க எல்லாம் உருப்படியா போய் சேர மாட்டீங்கன்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? இல்ல அங்கிள், நாங்க அங்க சும்மா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க அங்க தனியா போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க போகும்போது நடுவழியில ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? எங்க கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க. என்ன மனுஷன் நீங்க? அவங்கள சின்ன பசங்க தானே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். நீ என்ன லீலா சொல்ற? அவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அவங்க சுக துக்கங்கள்ல நமக்கும் பங்கு இருக்குல்ல. நீ சொல்றது சரின்னே வச்சுப்போம். ஆனா அவங்கள தனியா நான் அனுப்ப மாட்டேன். கூட யாராவது ஒருத்தர் போய் ஆகணும். நானும் அவங்க கூட போனா எப்படி இருக்கும்? அவங்க தங்கறதுக்கு நம்ம எஸ்டேட் பங்களாவே அரேஞ்ச் பண்ணா என்ன? இதுவும் நல்ல ஐடியா தான். வாங்க வாங்க வாங்க. ஏய் இவர்லாம் ஒரு அங்கிள், நீ இவர் வேற இடத்துல. என்னடா வேற? இல்ல வேற இடத்துக்கு போணுமா நீ? எங்க எஸ்டேட் பங்களாவிலே எல்லாரும் தங்கிக்கோங்க. இவரும் கூட வருவாரு. தல்றா. என்னடா முறைச்சிட்டு போறான்? நான் கூட வரது அவனுக்கு பிடிக்கல. அப்படி இல்ல அங்கிள், அவன் வண்டி எடுக்க தான் போறான். அங்கிள் எங்க கூட வரது சந்தோஷம் தான். லீலா ஜிப்பாவை எடுத்து கொடு. அடேங்கப்பா எப்படி லாஸ்ட் மாதிரி கிட்டதா. எங்கடா பிடிச்சேந்தால? பெருசு நமக்கு நல்லா வச்சிட்டான் ஆப்பு. என்னடா அந்த கிழவை நம்ம என்டர்டைன்மெண்ட்லாம் கெடுத்துட்டான். சிக்கனு, நாட்டு சருக்கு இப்படிலாம் நம்மள கவனிப்பாருன்னு பார்த்தா சுரேஷே உன்னை இந்த கிழவை இன்னும் நல்லா காட்டுன்னு காட்டுவான் போல. அந்த கிழவனை கழுத்தை முறிச்சு வந்துட்டான்டா. சுமாரா அங்கிள் வராரு. ஏறி ஏறி. இந்த டப்பா வண்டியில எப்படிடா அவ்வளவு தூரம் போறது? வாடா உன்னை வச்சு. கடவுளே, நீதான்ப்பா எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். நீலம்மா பெட்டியை கொடு. பாத்து போயிட்டு வாங்க. உன்னை பார்த்துட்டு தானடி போறேன். வண்டி ஏறா. என்னடா எல்லாரும் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க? வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தீங்க. இப்ப என்னாச்சு சொல்லுங்களேன்டா. அங்கிள் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எப்பவுமே இப்படிதான். சுரேஷோட முகம் என்ன கள்ளு குடிச்ச காட்டு குரங்கு மாதிரியே இருக்கே. நான் காட்டு குரங்கா? இப்ப நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. அங்கிள், இந்த பக்கத்து ஆளுங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேனே, உண்மையா? எங்க ஆளுங்களை பத்தி ஏங்கிட்டியவா? எங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கெல்லாம் இப்ப குவார்டர், ஆஃப், கள்ளு, சாராயம் இதெல்லாம் குடிக்கிறதே விட்டாங்க. அதெல்லாம் பழைய ஸ்டைலு. உடும்பு, முயல், ஆமை, காட்டெருமை இதெல்லாம் நாங்க சின்ன வயசா இருக்கும்போது காட்டுக்கு வந்து வேட்டையாடி நிறைய சுட்டு சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப டீசென்ட். டேய் வண்டியோட ஆர்சி புக்ல வச்சிருக்கியா? நீங்களே செக் பண்ணீங்க. ஸ்டேரிங்க புட்றா. சரியான மார்க்கானா இருக்காம. வரதன் சார் வந்துட்டாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள்லாம் இங்கே இருக்கிற விஷயத்தை கேசவன் என்கிட்ட சொல்லியிருந்தான். என்ன பண்ணுறது? எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் இல்லையா, ஒருத்தனும் விட மாட்டேங்கிறான். எல்லாரும் சீட்டு வேணுங்கிறாங்க. சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என் கட்சி சார்பாக ஒரு கழுதியை நான் நிறுத்தினா கூட அது கண்டிப்பாக ஜெயிச்சிடும். கேசவா, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து? சரிங்க சார். சரி, நீ போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வா. ஆச்சு சார். என்னையா கமிஷனர், உனக்கு கீழே வேலை பார்க்குறவனை வச்சு நம்ம ஷாஜியை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது சிட்டி போலீஸ் கமிஷனர் தலைக்கு மேலே ஒருத்த வளர்ந்துக்கிட்டு வரான். அதை முளையிலேயே கிள்ளி எறியாமல் உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கே கமிஷனர். சார், உங்களுக்கே நல்லா தெரியும்.
பழைய ஒரு கொலை கேஸ்ல என் பேச்சை கேட்காம அவன் இஷ்டப்படி நடந்துக்கிட்டதுனால என்னால ஒண்ணும் செய்ய முடியல. அந்த விஷயம் உங்களுக்கே தெரியுமே சார். ஆமாய்யா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் என்னால் அதை மறக்க முடியாது. அவனை நீங்க மறக்காம இருந்தா மட்டும் போதும் சார். அவன் என்னைக்கும் நம்மள மறக்காத மாதிரி ஏதாவது செய்யணும். இல்லனா லிட்டில் ஜானை வச்சு அவன் என்ன பிடிச்சிருவான். நான் மாட்டினா அது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எல்லா கதையும் முடிஞ்சிடும். அவன் கதை நம்ம கதை எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு சின்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த பணம் காட்டு நரி சாஜி சரண்டர் ஆகிறதா இருந்தா காட்ட வேண்டியவன். நான் யாருன்னு காட்ட வேண்டியவன். நீ உட்கார ஷாஜி, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நடக்க விட மாட்டேன். இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து தானே செஞ்சிருக்கோம். இதையும் அதே மாதிரி முடிச்சிடுவோம். அது எப்படியா கமிஷனர்? அவனுக்கு மட்டும் சிட்டி போலீஸ்ல இவ்வளவு செல்வாக்கு? அவன் செல்வாக்குக்கு அவன் மட்டும் காரணம் இல்ல, ஜனங்களும் தான். மத்த போலீஸ்காரங்களுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு இருக்கு. அதுக்கு உங்க கட்சிக்காரங்களும் ஒரு காரணம். என் கட்சிக்காரன் அந்த செத்து போன ஜெயபத்மநாபனோட ஆளுங்கய்யா. அவங்க அவனுக்காக என்ன பழி வாங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. ஆனா அவங்கள விட பல மடங்கு போராட்டங்களை சந்திச்சவன் தான் இந்த எம்பி வரதராஜன். ஏயா கமிஷனர், அவனை இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நோ சார், முதல்ல அவன் டிரான்ஸ்பர் ஆகி வந்தே 6 நாள் தான் ஆகுது. ரெண்டாவது, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் ஆக வேண்டிய லிஸ்ட நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுல இவன் பேர் இல்ல. அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் நடக்கிற ஊர் அவனுடைய தான் இருந்தா பரவாயில்ல, அதுலயும் சிக்கல் இருக்கு. இது போதாதுன்னு மக்கள் சக்தி ஒன்னும் பண்ண முடியல சார். என்னையா சொன்ன? மக்கள் சக்தியா? நிறுத்தியா? இந்த ஜனநாயகங்கிறதே மக்கள் எங்களை அதிகாரம் பண்றதுக்கு இல்ல, நாங்க அவங்கள அதிகாரம் பண்றதுக்காகத்தான். அப்புறம் அவனுக்கு மக்கள் சக்தியா? அதுவும் எங்க கட்சிக்காரங்களா? அது ஒண்ணு போதியா அவனை தற்காலிகமா இங்கிருந்து தூக்குறதுக்கு? ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற ஒரு போலீஸ்காரனை அந்த தேர்தல்ல அவன் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் செயல்படுவான்னு புரிய வைக்கிறது பெரிய விஷயமே இல்ல. நாளைக்கே நீ டிஜிபிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். ரிப்போர்ட் கிடைச்ச மறுநாளே தேர்தல் நடைமுறை சட்டத்தை வச்சு அவனை இங்கிருந்து காலி பண்ணிடலாம். இது ரத்தம் இல்லாத ஒரு யுத்தம். இதனால யாருக்கும் பாதிப்பு வராது. ஆனா அதுக்கு முன்னாடி லிட்டில் ஜான் அவங்க கையில சிக்கக்கூடாது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போகக்கூடாது. கமிஷனர், அது உன்னோட பொறுப்பு. அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க கூப்பிடணும். கூப்பிட்டே ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான நாள். ஷாஜி, உன் தருதல தம்பிய நாளைக்கு யாருகிட்டையும் வம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வை. அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எம்பி ஐயா, எதமா உங்க மூளை வேலை செய்யுது. வயசு கூட கூட அறிவும் கூடிக்கிட்டே இருக்க. சும்மா இல்லைங்கய்யா, எல்லாரும் உங்களை அரசியல் சாணக்கியன்னு சொல்றது சரியா இருக்கு. டேய் அண்ணாச்சி, நீ இந்த தலைமுறையில வந்த வில்லன். ஆனா 7 தலைமுறைக்கும் நான் தாண்டா வில்லன். நம்ம எஸ்டேட் பங்களா வந்தாச்சு. இறங்குங்கடா. இறங்குடா. மாரியப்பா ஐயா. டேய் மாரியப்பா. வந்துட்டேனுங்க. வாங்க வாங்க. இவர்தான் இங்க ஆளுநாள். கூட்டா என்னடா மெதுவா வர? அது ஒண்ணு இல்லைங்க, உள்ள ஒரு சின்ன வேலையா இருந்துட்டுங்க. ஐயா, நீங்க சொன்னது எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டுங்க. மாரியப்பா, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாந்து கொடு. நம்ம எஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, நாம தானே அவங்கள கவனிச்சாகணும். போ, நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வரேன். சரி அங்கிள். இவெல்லாம் ஒரு மனுஷன். மூஞ்சியா பாரு. டேய், அந்த ஆளு உள்ள போயிட்டான். இனிமே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நாங்க இருந்து எஸ்கேப் பண்ணலாம். லூஸ் மாதிரி பேசாத. நாளைக்கு ஒரு மூஞ்சில முழிக்கணும்ல. ஏதோ வந்துட்டோம். இன்னைக்கு ராத்திரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். 1 2 3 எல்லாரும் கொஞ்சம் அனுசரிச்சுக்குங்க. ஐயா திடீர்னு போன்ல கூப்பிட்டு சொன்னதுனால முழுசா கொஞ்சம் சுத்தபத்தம் பண்ண முடியலீங்க. இப்ப சரி பண்ணிட்டுனுங்க. கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு ஏதாவது கொண்டார. நாமெல்லாம் இங்க டூர் வந்துட்டு அதுவும் பயங்கரமான குளூர்ல மாட்டிக்கிட்டு சரக்கே அடிக்கலன்னா எப்படி ஆச்சே? இந்த டூரே வேஸ்டா போச்சுடா. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அந்த கிழமை தூங்குன பிறகு அடிச்சிடலாமா? தூங்குனதுக்கு அப்புறம் என்னடா அடிக்கிறதுனா இப்படியே போய் அவன் அடிக்கிறேன்டா. அந்த அடியில இந்த அடி. டூருன்னு வந்துட்டாலே ஃப்ரீடம், எல்லா விஷயத்திலும் சுதந்திரமா இருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைக்கலையே. ஐயோ. ஏய், நீ ஏன்டா சும்மா இருக்க? சூப்பர் கிளைமேட், நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னே. இப்ப என்ன ஆச்சு? நான் என்னென்னமோ கற்பனையில வந்தேன். இப்ப எதுவுமே நடக்கல. சினிமாவில் வர மாதிரி ஒருத்தம் கூட நமக்கு கிடைக்கலடா. சும்மா இருங்கடா.
நீங்க தண்ணி அடிக்கணும், அதானே உங்களுக்கு வேணும்? ஆமாடா. அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நாளைக்கு நம்ம அங்கிளை கலட்டி விட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ரீ. என்ன ஓகே தானே? சரி, நாளைக்கு ஓகே, இன்னைக்கு போச்சு. என்ன சொல்ல? என்னடா வாயை பொளந்துக்கிட்டு பாக்குறீங்க? இதுதான்டா நம்ம ஸ்டைலு. நீங்களாம் என்ன பத்தி என்னடா நினைச்சீங்க? நானும் உங்களை மாதிரி யூத்து தான்டா. உடம்புக்கு தான்டா வயசாச்சு, மனசை பொறுத்த வரைக்கும் 18 தான். எப்படி லீலா கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க. சுரேஷ், எப்படிடா ஃபிகரு? உன் டென்ஷன் குறைஞ்சதா? ஐயோ, அங்கிளை பத்தி நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அங்கிள்னா அங்கிள், நீங்க தான் அக்பாருக்கு அங்கிள். அதான் ஆண்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. இவளுங்க கிடக்குறாளுங்க ஆண்டிங்க. அங்க வருது பாரு மெயின், சும்மா ஜக 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 ஜகன்னு அடிச்சுடு. மழை போல வந்தாயே, தேன் நிறைந்த குரலா குயிலாக பாடுமா. முந்திரி கண்ணத்தில் பெரு சந்திர கண்டேனே, செம்பருத்தி பூவில் இந்த வண்டும் சேராதோ. நான் செந்தூர பூவண்ணம் திகட்டாத தேன் கிண்ணம், என்னை வெல்ல ஆனந்த தேரேறிவா. மண்ணோடு கணை கொண்டு மலர் மெத்தை இதம் தந்து, மெய்யோடு மெய் சேர்ந்தால் உல்லாசம் தான். உன் கண்ணை கண்டு நானும் சொக்கி நிற்கிறேன், ராத்திரிக்குள்ளே அது மாறுமோ. நெஞ்சுக்குள்ளே தாகம் பந்தி விட்டதே, உன்னை சேரும் போது மீறுமோ. பெண்ணில் சிந்தூரம் கண்ணில் மின்சாரம் மெய்யில் பேரின்பமே. சிந்தூரம் கண்ணில் மின்சாரம் மெய்யில் பேரின்பமே. காட்டுக்குள்ளே தூத்த வாசம் மல்லிப்போல் உன் நினப்பு நெஞ்சில் வீசுதே. பட்டிமன்றம் வைக்கும் சில்ல சண்டை போல் முத்த சண்டைதான் நீளுமோ. காதில் நெஞ்சில் சங்கீதம் கட்டில் உல்லாசமே. ஹே, ஹே, காதில் ரீங்காரம் நெஞ்சில் சங்கீதம் கட்டில் உல்லாசமே. பிரபு, கொஞ்சம் நில்லு. எங்க போற? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேனே. வெளியே போறதெல்லாம் சரிதான், ஆனா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். வரதன் சார் குறிப்பா ஒன்ன எச்சரிக்கையா இருக்க சொன்னார். வரேண்ணே.
அடுத்து எப்போ வர போறீங்க நம்ம ஊருக்கு? அங்கிள் எப்ப கூப்பிட்டீங்கனாலும் சிட்டா பறந்து வந்துருவோம். எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா? மெதுவா பேசுறா, ஆன்ட்டி வந்து. என்னப்பா சந்தோஷம் தானே? அப்ப நாங்க வரட்டுங்களா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து போயிட்டு வாப்பா. பாத்து போங்க. அங்கிள் பாசக்கார பையன் நம்மள விட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். இவட மாதிரி பசங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அளவே இல்லாம போச்சு. சந்தோஷம் துக்கமா மாறக்கூடாது. சந்தோஷமா மேல ரொம்ப பாசங்க. போயிட்டா ஆல் தி பெஸ்ட். என்னங்க ஒரே ஆச்சரியமா இருக்கு. அவன் உங்களை பார்த்தாலே கடுப்பாயிடுவானே. நான் அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணேன். சொன்ன உடனே கப்புன்னு புடிச்சுக்கிட்டான். கற்பூர புத்தி அவனுக்கு. அப்படி என்ன பெரிய உபதேசம் பண்ணிட்டீங்க? அது எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு கதலி புத்தி, உனக்கு எங்க புரிய போகுது? இல்ல வந்து சாப்பாடு வைமா பச்சைன்னு சொன்னேன். நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. என்ன சொல்லிட்டு போறான்? அவன் வரானா? அந்த லிட்டில் ஜான் பைபாஸ் ரோட்ல அவன் வண்டியை பார்த்ததா பூமிநாதன் ஃபோன் பண்ணி சொன்னானா? கூட அவனும் வரானா? வெடிகுண்டு தங்கப்பேன். லிட்டில் ஜான் இந்த சிட்டியில இருந்து அவன் உயிரோட திரும்பி போகணும். நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவன் போனோம் தரையில கிடக்கணும். அவனை மட்டும் தப்பிக்க விட்டீங்க, ஒருத்தனும் உயிரோட இருக்க முடியாது. ஓகே சார். நான் தான் ஜான், லிட்டில் ஜான். நீ இப்ப இங்க வந்திருக்கிறது இந்நேரம் சாஜிக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டி போலீஸ் நெட்வொர்க்கை விட பெரிய நெட்வொர்க் சாஜி கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நெட்வொர்க்கை எப்படி முடக்கணும்னு எனக்கு தெரியும். சாஜியும் அடியாட்களும் உன்னை கொலை செய்யறதுக்காக இப்போ உன்னை தேடிட்டு இருப்பாங்க. அதனால நான் சொல்றதை கேளு. நீ இப்ப அரெஸ்ட் ஆகணும். நீ என் கஸ்டடிக்கு வந்துட்டா உன் உயிருக்கு நான் பொறுப்பு. சாரி சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் ஜெயில்ல இருந்தா உங்க போலீஸ் என்ன பாதுகாப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த ரவுடியான சாஜியும் அவனோட கும்பலும் எங்க இருக்காங்கன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகிற வரைக்கும் என்ன காப்பாத்திக்க எனக்கு நல்லா தெரியும். நீங்க தைரியமா போங்க சார். நாளைக்கு 11 மணிக்கு நான் கோர்ட்ல ஆஜராகிறேன். அது உங்களுக்காகவோ செத்து போன ஜெயினுக்காகவோ இல்ல, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தங்கச்சிய சீண்டினதுக்காக. சாஜியும் பிரபுவையும் பழி வாங்கறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அது. ஓகே ஜான், நான் உன்னை நம்புறேன். ஓகே, டேக் கேர். ஷாஜினா, சுக்ரா. சொல்லு சுக்ரா. சரி, அவனை அங்கேயும் தப்பிக்க விட்டுறாத. இந்த கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். டிராபிக்டா, வண்டியே ஓட்ட. டிராபிக் இல்லாத ரூட்ல போக வேண்டியதானடா. இந்த ரூட்ல வந்து மாட்டிக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு டிரைவர். டேய், நான் டிரைவரே இல்லடா. எந்த நல்ல டிரைவர் வந்தாலும் இந்த டிராஃபிக்ல மாட்ட தான் செய்வான். அங்க உட்காந்துட்டு என்ன வேணாலும் பேசுவான். முன்னாடி வந்து ஓட்டிப்பாரு, அப்போ உனக்கு தெரியும். சும்மா மூடிட்டு உட்கார்ற. எது சொன்னாலும் கோவப்படுற. பின்ன என்னடா பின்ன? எப்ப டிராஃபிக்கா இருக்கோ, எப்ப காலியா இருக்கோ ரோடு, நான் என்ன வெத்தல மை வச்சா பார்க்க முடியும்? இப்போ உனக்கு என்னடா ஆச்சு? சும்மா தமாசுக்கு சொன்னதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு. எவனோ வண்டி பின்னால இடிச்சிட்டான்டா. யாரா? டேய், எவனோ போய் பாருங்கடா. சரிடா, போய் பார்க்கலாம். டேய், என்னடா? என்னடா? யாரா? டேய், வாடா வெளிய. எங்கடா வந்து வெளிய கை தெரியாது உனக்கு? டேய், போடா. இடிச்சிட்டு என்னடா திமிரா பேசிட்டு இருக்க? வேண்டாம், ப்ளீஸ் சொல்றத கேளு. வேண்டாம், பேசிட்டு இருக்க. கீழ இறங்குடா. புஷ்பா, போடா, நான் முடிச்சத பாரு. இடிச்சிட்டு திமிரா பேசிட்டு இருக்க. நான் சொல்லிருக்கார்ல, எந்த பிரச்சனையும் வண்டி இடிச்சிட்டு பிரபு, யார் மேல கை வச்ச? உன்னை சும்மா விட மாட்டேடா.
அவன் போயிட்டு இருக்கான் பாரு. டேய் விடுடா அவனை போய் பிடிக்கணும். வண்டி எடு. வண்டி ஆஃப் பண்ணுடா, தள்ளுங்கடா. அதெல்லாம் ஒரு வண்டி. தள்ளுடா இரு. சீக்கிரம் தள்ளுங்கடா, டிராஃபிக் ஜாம் ஆயிர போகுது. அவன் நல்ல நேரம் இந்த ஓட்ட வண்டியில வந்துட்டோம். ச்சே, இல்லைன்னா அவனை விட்டுருக்க மாட்டான். சரி விடுறா, அது அவனுக்கு நீ குத்துன குத்துல மூக்குல இருந்து ரத்தமே வந்துருச்சு. ஏற்கனவே இவன் கோவத்துல இருந்தான். உள்ள வேற ஒரு அழகான ஃபிகரை பார்த்தானா இவரு ஹீரோ ஆயிட்டாரு. மச்சான் அவன் மூஞ்ச பேத்து எடுத்துருக்கணும்டா. ச்சே. டேய் அதேண்டா நோண்டிட்டு இருக்க. உள்ள போய் 15 நம்பர் ஸ்பேனர் எடுத்துட்டு வா. சும்மா என்னதான் இருந்தாலும் நீங்க அவன் அடிச்சிருக்க கூடாதுப்பா. ஆனா நீங்களே பாத்தீங்களா, அவன் தானே எங்க வண்டியில வந்து இடிச்சான். நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இருந்தாலும் நீங்க அவன் அடிச்சிருக்க கூடாது. என்னண்ணே வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? இல்லப்பா, நான் யாருக்கும் வக்காலத்து வாங்க வரல. உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அது சரி, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? ஆமாப்பா, கொம்பு முளைக்காத ஒரு மிருகம். 1ஆம் நம்பர் ரவுடி பிரபு. பணங்காட்டு நரி ஷாஜி கேள்விப்பட்டிருக்கியா? அவனோட தம்பி தான் பிரபு. அவன் நிறைய புண்ணியம். எங்களுக்கு என்ன? அந்த ஷாஜியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? மத்த ஆளுங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஊர்ப்பா? ஆனா நாங்க கோயம்புத்தூர்காரங்க. திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஓ, அதான் விஷயமா? தம்பிங்களா, நீங்க கை வச்சது சாதாரண ஆள் மேல இல்ல. இந்த சிட்டியவே ஆட்டி படைக்கிற பயங்கரமான தாதா ஷாஜியோட தம்பி பிரபு மேல. அவன் உங்களை சும்மா விட்டுருவானா? இந்நேரம் உங்களை பத்தியும் உங்க வண்டியை பத்தியும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பான். அது சரி, நீங்க எந்த வழியா போறீங்க? பைபாஸ் வழியா? வேண்டாம், உங்களை அந்த பைபாஸை தாண்ட விட மாட்டான். இந்த ஏரியா முழுக்க அந்த ஷாஜியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த பாருங்க, என் மேல நம்பிக்கை இருந்தா நான் ஒரு வழி சொல்றேன். டவுனுக்கு முன்னாடி ஒரு ரைட் வரும். அங்க ஒரு சின்ன பாலம் வரும். அந்த பாலத்தை கடந்து போனீங்கன்னா உங்க ஊருக்கு போற வழி வந்துடும். இதை தவிர உங்களை காப்பாத்திக்க வேற வழியே இல்ல. டேய், எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? எதுவா இருந்தாலும் பாத்துருவோம். நீ சொல்றதா சரி. எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். டேய், நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்டா. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நாம அந்த வழியாவே ஊர் போய் சேர்ந்துடலாம்டா. நம்ம வண்டி போற வேகத்துக்கு இப்ப கிளம்புனா தாண்டா சரியா இருக்கும். வாடா, இப்பே கிளம்பலாம். வாங்கடா. நீங்க எந்த வழியா போக சொன்னீங்க? டவுனுக்கு முன்னாடி ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் வரும். அங்கிருந்து நேரா ஒரே ரூட்டு தான். ஓகே, வாங்கடா. ரொம்ப சரி, கிளம்பலாம். சதீஷ், நீயும் டோனியும் வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு உடனே வாங்க. ஆமா, மணிக்கிட்டையும் நம்ம பசங்க கிட்டையும் நான் சொல்ற வண்டியை உடனே ஃபாலோ பண்ண சொல்லு. பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சீக்கிரம். அவங்க பைபாஸ கடந்து போக கூடாது. பிரபு, ஓகே? வேண்டாம் பிரபு, எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். சொல்றது கேளு. என் மேல கை வச்சுட்டு அவனுங்க உயிரோட போக கூடாது. நம்ம வழக்கமான இடத்துக்கு சதீஷ் வண்டியோட வருவான். நீ அவன் கூட கிளம்பி வீட்டுக்கு போ. அப்புறம் இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, என்னை பத்தி தெரியல உனக்கு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதையும் மீறி அவனாவது குறுக்கல வந்தா மந்திரியே பாத்துக்குவார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த சிட்டியோட கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்யவும் விட மாட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகே, டைம் என்னாச்சு? 8:30 சார். 8:30. 6 மணிக்கு ரிப்போர்ட் தர சொன்னா இப்பதான் வரதா? சாரி சார், ஒரு அவசரமான கேஸ் விஷயமா போயிருந்தேன். ஸ்டாப் இட். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா? 6 மணிக்கு இருக்க சொன்னா 6 மணிக்கு இருக்கணும். கேஸ் விஷயமா போனாராம். என்ன பெரிய வெட்டி முறிக்கிற கேஸ்னு இங்க வராம அங்க போயிட்ட? ஜெய பத்மநாபன் கேஸ் விஷயமா சார். அப்புறம் என்னாச்சு? கிடைச்சானா அந்த முக்கிய சாட்சி லிட்டில் ஜான்? நாளைக்கு அவன் கோர்ட்ல ஆஜராவான் சார். கிழிச்ச. நாளை வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா தானே இன்னைக்கே அவன் கதை முடிஞ்சிடும். அதோட சேர்ந்து உன் திமிரு அடங்கிடும். ஏய், என்ன உன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? சிட்டில இருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ்கள்ல நீ ஒரு இன்ஸ்பெக்டர். அவ்வளவுதான் உன் தகுதி. இந்த ஏரியாவுல நீ பண்ண அதிகாரம் பில்டப் எல்லாமே இன்னையோட கதம். நாளைக்கு நீ விரும்பி போட்டிருக்கியே இந்த காக்கி சட்டை, அது என்னைக்குமே கிடைக்காது. அதுவும் உன்னை இங்க வர வச்ச ஜனங்களை வச்சே உனக்கு ஆதரவு கொடுக்கறாங்களே சில அரசியல்வாதிங்க, அது போதும் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி உன் தொப்பியை கழட்ட. இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற போலீஸ்காரனுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் டியூட்டி போடுவாங்க. அந்த 1 மாசம் போதும். பணங்காட்டு நரி ஷாஜியோட கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். முடிச்சு காட்டுறேன். டேய், மாட்டை கட்டி மலை இழுத்து பாக்குறது உன்னோட மடத்தனம், அடி முட்டாள்தனம். என்ன வீர தீர பராக்கிரம ராஜா ஜேக்கப் அலெக்சாண்டருக்கு நாக்கு அடங்கி போச்சா? நாக்கு அடங்கி போல சார். சார் பேசி முடிக்கட்டும் இருந்தேன். அப்ப சார் என்னோட தொப்பி கழட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம்னு நினைக்கிறேன். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல,
ஹெட் கான்ஸ்டபிள் அலெக்சாண்டர் என்னோட அப்பா சிட்டி போலீஸ்ல ஆன்டி குண்டா ஸ்குவாட்ல ஒருத்தரா இருந்தார். மார்க்கெட்ல வச்சு ஒரு கும்பல் அவரை வெட்டினால அவர் செத்து போயிட்டார். அந்த ரவுடி கும்பல்ல ஒரு 25 வயசு பையன் இருந்தான், சாஜி. இன்னைக்கு பிரபல ரவுடி சாஜி. அன்னைக்கு குத்துப்பட்டு கிடந்த எங்க அப்பாவை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போல. அன்னைக்கு கூட இருந்த போலீஸ்காரங்க காப்பாத்தினது அந்த ரவுடியை தான். கொலை செஞ்ச அந்த ரவுடி கும்பல தான். அன்னைக்கு துரோகம் செஞ்ச அதே காக்கி சட்டையை தான் உங்ககிட்ட பாக்குறேன். சார், காக்கி சட்டை மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா காக்கி சட்டை என் உயிர், எங்க அப்பாவோட உயிர். மரண படுக்கையில எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் காக்கி சட்டையை போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சா என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் ரவுடிங்களுக்கு எதிராக போராடுவேன்னு. அது நீங்க இல்ல, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி. நீங்க என் மேலதிகாரியா இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாத எந்த செயலையும் நான் செய்வேன்னு மட்டும் நினைக்காதீங்க. பிரிட்டிஷ்காரன் இல்ல சார், இந்தியா வாழ்ந்துட்டு. சும்மா இருங்க சார். இந்த காக்கி சட்டையை போடும்போது எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நாளைக்கு நிறைவேறும். ஜெய பத்மநாபன் கொலை கேஸ நாளை கோர்ட்டுக்கு கொண்டு வருவேன். அப்ப அந்த சாஜியை காப்பாத்த சாரோட கிரிமினல் இன்டெலிஜென்ஸும் எம்பி வரதனோட பொலிட்டிக்கல் மாமா வேலையும் செல்லாது. இன்னும் முடியல சார். அப்புறம் ஜனநாயகம் நீங்க சொன்னது உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு பொம்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நீங்க இஷ்டத்துக்கு விளையாட சல்யூட்டுக்காக சந்தோஷப்படாது. இந்த காக்கி சட்டைய நீங்க போட்டுட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த சல்யூட். ஏன்னா போலீஸ் மேல உண்மையா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். கீழே இருக்கிறவனை பார்த்து மேல இருக்கிறவன் காட்டுற தெனாவட்டெல்லாம் உன்னோட இருக்கட்டும், அதை என்கிட்ட காட்டாத. தொப்பி கலண்டுரும், புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது. தேவையில்லாத வேலை. டேய், அதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. இத நீ அவனை அடிக்கிறது மேல யோசிச்சிருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேல கோவம். அதான்டா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். எல்லாம் உன்னால தான்டா. உன் மேல இருக்கிற கோவம் தான் நான் அவன் மேல காட்டினேன். இப்ப என்னப்பா, தலையில கொஞ்சம் போதையும் கூட 2-3 ஃப்ரெண்டா இருந்தா போதும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தோணும் யாரையாவது வம்பு இழுக்கணும்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. இல்லைன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. கடவுளே, எப்படியாவது வீட்டுல கூட்டு போய் சேர்த்து. நீ புலம்பிக்கிட்டே இருக்காத, ரோட்டை பார்த்து ஓட்டா. நீ அந்த வண்டியில ஏறு. வேண்டாம் பிரபு, எந்த பிரச்சனை பண்ணாதீங்க. வேண்டாம், எதுக்கும் போகாதீங்க. வண்டியில ஏறு. பிரபு சொன்னா கேளு. பிரபு ப்ளீஸ். அவனோட உயிர் எனக்கு வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் உலகத்திலேயே சூப்பர் வண்டின்னு சொல்லுவ, ஆனா ஆபத்துக்கு உதவாது. ஆமா டே உஸ்மான், கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ற நிறுத்துறா. எப்படியாவது வண்டி கொண்டு போய் ஊர்ல சேர்க்கலாம். நானே முதல்ல வண்டி ரெடி பண்ணு, நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனா மெக்கானிக் கிட்ட காட்டாம ஊர் போய் சேர முடியாதுடா. இல்லனா வழியில எங்கேயாவது பாதியில நின்றோம். டேய், நீ தான் வண்டியை நல்லா ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னிடா. ஆமாண்டா, ஆனா இது லோக்கல்ல ஓடிட்டு இருந்த வண்டிடா. இவ்வளவு பெரிய மலைப்பாதையில ஏறி இறங்கினா என்னடா அவன் வண்டி? அதிக சுமனா மனுஷனை டயர்ட் ஆடுறான். வண்டி என்னடா பண்ணும்? பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடா. டே கோபால், ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறா. ரெடி ஆயிடுமா சுரேஷ்? ரெடி ஆயிருண்டா. விட்டு பொழந்தண்ணா. நானே வண்டி ரெடி ஆகணும்னு வைத்தறிச்சல இருக்கேன். லொடலொடன்னு பேசிக்கிட்டு. இப்போ ஸ்பேனர் எடுத்துட்டு வா. இந்த புடி. அது இல்லடா, இதுடா. ஜான், நல்லா இருக்கியாடா? நல்லா தான் இருப்ப இல்லடா? சாஜி, அண்ணோட புறம்போக்கு பேசாதடா. நீ பேசாம இருந்தனா அது வரைக்கும் நீ உயிரோட இருப்ப. என்ன காட்டி கொடுத்துட்டு இந்த ஊர்ல நீ நிம்மதியா இருந்துருவியா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என் தம்பி பிரச்சனையால தான் நீ என்னை விட்டு போனேன்னு நினைச்சேன். அந்த ஒரு காரணத்தினாலதான்
எங்கேயாவது போய் நீ பொழைச்சுக்குவேன்னு நினைச்சேன். உன்னை நான் இத்தனை நாள் சந்திக்காம இருந்தேன். ஆனா இப்போ இந்தா நீ ஒரு துரோகி மாதிரி என் கண் முன்னாடி நிக்கிறப்போ ஜான் என்னால உன்னை மன்னிக்க முடியாது. சாஜி, நீ என்ன கொன்னாலும் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிட்ட நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சு உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னோட ஆதாரம் அதுல ஏதாவது ஒரு ஆதாரம் கரெக்டா இருந்திருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் என்ன உள்ளதுக்கு போட்டுருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. நீ தாண்டா அவனோட துருப்பு சீட்டு. ஆனா அந்த சீட்டை வச்சு என்ன வெட்ட நினைச்சா நான் விட்டுருவேனா? ஜான், லிட்டில் ஜான், நீ இப்ப காலியாக போற. சாவுடா! வேண்டாம் சஜி. டேய் சீக்கிரம் வந்து உட்காருங்க, ரேடியேட்டர் ஓட்டையா இருக்கு. அதுக்குள்ள மெக்கானிக் கிட்ட போய் இந்த கோபால் எங்கடா போய் தொலைஞ்சா? எங்க நின்னு ஏதோ போட்டோ எடுக்கறானோ? இருடா நான் போய் கோபால கூப்பிடுறேன். நீ ஒண்ணு போக வேண்டாம். ஹரி ஃபோன் பண்ணு. சீக்கிரம் கூப்பிடு. டேய் ஹரி, சுரேஷ் வண்டி எடு. என்னடா? சீக்கிரம். என்னடா? சுரேஷ் போ வேகமா போ. யாரா பின்னாடி வருது? டேய் சீக்கிரம் போ. அவங்க துரத்துறாங்க. என்னடா அது? யார் அவங்க? ஏன் துரத்துறாங்க? டேய் நான் அங்க பாத்ரூம் போகும்போது 5-6 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டாங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் உன்னோட கால் வந்தது. அவங்க என்ன பார்த்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ, உன்னை யாரா அதெல்லாம் போய் எடுக்க சொன்னது? விட்டுட்டீங்களாடா? ஏய், நம்பர் நோட் பண்ணியா? அது பாலக்காட்டு வண்டின்னு நினைக்கிறேன். நம்பர் KL98036. ஏய் வாங்க வண்டியறா. டேய் அவங்க வராங்கடா. சுரேஷ் வேகமா போ. சுரேஷ் வேகமா போடா. அரே ஓ, இந்த வண்டி இவ்வளவு தாண்டா ஸ்பீடு போகும். அந்த வண்டி மேல இது போவாதுடா. சுரேஷ் இது பேசுற நேரம் இல்லடா. வேகமா வண்டி ஓட்டு. சுரேஷ் டேய் நான் விளையாட்டுக்கு சொல்லடா. இந்த வண்டி இவ்வளவு ஸ்பீடு தாண்டா போவும். ஐயோ கடவுளே, அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. டேய் நீங்க பயப்படாதீங்கடா. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. வண்டி இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். எங்க மறைப்ப? டேய் நான் மட்டும் நான் பார்த்தா வச்சிருக்கேன். போற வழியில தான் பார்க்கணும். டேய் அவங்க போயிட்டாங்க தோணுது. வண்டி எடுக்கலாம். இப்ப வேண்டாம். ஏன் நாம வேற எங்க போறது? ஒருவேளை அவங்க நம்மள திரும்பி தேடி வந்தாலும் வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க எந்த ஏரியாவும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு மூளை முடுக்கெல்லாம் தெரியும். அதனால நாம இப்ப இங்கே இருக்கதான் சேஃப். சார், லிட்டில் ஜான் கதையை முடிச்சிட்டேன். ஆனா என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், கொலை நடக்கும்போது அதை ஒருத்தன் பார்த்துட்டான். அதை மொபைல் போன்ல படம் பிடிச்சிருப்பானு எனக்கு சின்ன சந்தேகம். ஷாஜி, நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. நாளைக்கு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரப்போறவன தான் நீ கொண்டு இருக்க. அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள லிட்டில் ஜான் கொலையை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்க கூடாது. புரிஞ்சுதா? சரி சார். இனிமே நீ என்ன கூப்பிடுறதா இருந்தா அது நல்ல விஷயமா தான் இருக்கணும். அவனுங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கேதான் அவனுங்க எங்கேயாச்சும் இருக்கணும். எல்லா இடத்துலயும் தேடுங்க. போங்கடா. வீட்ல இருந்தடா. ஹலோ. ஆமா, நாங்க எங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கோம். நைட்டு கிளம்பிடுவோம்.
நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அவ்வளோ சீக்கிரம் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை. அரே அரே, நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால உங்களுக்கு பயம் இருக்காது. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்குடா. அதெல்லாம் இங்கிருந்து தப்பிச்சு போயே ஆகணும். இல்லை சுரேஷ், அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். கோபாலோட மொபைலில் இருக்க எவிடன்ஸை அதை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துருவோம். ஏன்டா இப்படி முட்டாள்தனமாக யோசிக்கிற? இந்த ஊரை பற்றி உனக்கு தெரியாது. நிறைய நான் பேப்பரில் படிச்சிருக்கேன். போலீஸ்காரங்களே ரவுடிங்க வெட்டி போடுற ஊர்ரா இது. நாம் இதை கொண்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா அதில் எவனாவது ஒருத்தர் ரவுடிங்களோட ஆளாக இருப்பான். அப்புறம் சொல்லவே வேணாம். டேய், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாம் இந்த கொலையை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதான்டா சுரேஷ் சொல்கிறது தான் சரி. இனிமே எந்த பிரச்சனைக்கும் போக வேணாம்டா. ஹரி, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ அவங்க கோபாலோட மொபைலில் இருக்க எவிடன்ஸ்க்காக தானே நம்மளை துரத்துறாங்க. அதனால அந்த எவிடன்ஸை நம்ம எல்லார் மொபைல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியாடா. நம்மள யாராவது ஒருத்த மாட்டிக்கிட்டா அது வேற ஒருத்த மொபைல்ல இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம தேவைப்பட்ட நம்ம போலீஸ்கிட்டையும் காட்டலாம். சரிடா, நீங்க எல்லாரும் உங்க போன்ல ப்ளூடூத் ஆன் டேய், என் மொபைல்ல அந்த வசதியெல்லாம் இல்லடா. டேய், அது பழைய மாடல்ரா. அதுல ப்ளூடூத் எல்லாம் இருக்காது. உன்கிட்ட எத்தனை தடவை ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்படா கூப்பிடுறது? வேலை வெட்டி இல்லாத நான் எப்படா ஃபோன் வாங்க முடியும்? என்னோட கை செலவுக்கு எங்க அண்ணன்களை நம்ப வேண்டியது இருக்கு. இந்த லட்சணத்துல நான் எப்படா? நீ கவலைப்படாத. இந்த முறை நான் ஊருக்கு போகும்போது இந்த மொபைலை உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். என்னடா மூஞ்சில? அது ஒண்ணு இல்லண்ணே, நான் போற வழியில ஒரு வண்டியில இடிச்சிட்டேன். அந்த பிரச்சனையில ஒருத்தன் அடிச்சிட்டான். என்னது? உன்னை அடிச்சவங்களை நீ சும்மா விட்டியா? அவனை தேடி போகும்போது தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. என்ன விஷயம்? என்ன? அவனை நான் கொன்னுட்டேன், லிட்டில் ஜான. ஆனா அதை ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் மொபைல் போன்ல அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பானு சந்தேகமா இருக்கு. உங்ககிட்ட இருந்தே தப்பிச்சிட்டானா? அவனுக்கு இந்த சிட்டியை விட்டு வெளியே போல, இங்கேதான் எங்கேயோ பதுங்கி இருக்கானுங்க. பொழுது விடியறதுக்கு முன்னாடி அவனுங்களை பிடிக்கணும். இல்லைன்னா வில்லங்கமாயிருண்டா. அவனுங்க போலீஸ் கிட்ட போனா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். அவனுங்கன்னு சொல்றீங்க? அவனுக்கு 4-5 பேர் இருந்தாங்களா? ஆமாண்டா, அது ஒரு பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அவனுங்களே தானே? என் மேலையும் கையை வச்சுட்டு போனவனுங்க அவனுங்க தானே? அண்ணா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனுங்க இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடு. ஒருத்தனை விட்டு வைக்காத. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மொபைல் போன் நம்ம கைக்கு வந்தாங்க. முதல்ல அதை செய். அண்ணா, நீங்க என்ன எந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம்னு சொன்னதுனாலதான் அவனுங்களை நான் உயிரோட விட்டுட்டு வந்தேன். பொல்லாத பசங்களா இருக்கானுங்களே, எல்லாருக்கிட்டையும் காட்டுன்னு காட்டியிருக்கானுங்களே. சாஜி, எம்பி ஐயா என்கிட்ட பேசினாரு. ஐயா பயங்கர கோபத்தில் இருக்காரு. இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது. உடனே அவங்கள ஏதாவது செஞ்சாகணும். சரிதான். இனி அவனுங்களை தப்பிக்க விட்டுட்டா அதோட விளைவு இந்த பணங்காட்டு நரி சாஜியோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிருண்டா. ஒர்க் ஷாப் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி போ, அந்த பக்கம் எங்கயாவது இருக்கும். இல்ல சுரேஷ், நம்ம நேரா ஊருக்கு போயிடலாமே. அவ்வளவு தூரம்லாம் போகாதடா. டேய், இப்பதான் நம்ம வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், மறந்துட்டியா? இடையில வண்டி எங்கேயாவது தானா நிக்கிறதுக்குள்ள நம்ம ஒர்க் ஷாப்ல காட்டியே ஆகணும். டேய், பெரிய பிரச்சனை எதுவும் இல்லடா. ரேடியேட்டர்ல சின்ன ஓட்டடா, அவ்வளவுதான்டா. டேய் சுரேஷ், இது இருக்கா ஒர்க் ஷாப்? எங்கடா? டேய், உள்ள ஆள் இருக்காங்க, வா போலாம். நம்ம மாட்டி போகும்போது பயமா இருக்குடா. உன் கருணாக்கு வச்சுட்டு சும்மா இருடா. நானே மாட்டுக்கு பயமா இருக்கேன். ஆட, இந்த நேரத்தில் யாரா இங்கே வருது? பாலக்காடு வண்டி மாதிரி இருக்குது. என்ன வேணும்? அண்ணா, இந்த வண்டியை கொஞ்சம் அதுக்கு என்ன பார்த்துட்டா போச்சு. ஆட, நல்லா பார்த்துட்டேன். காயெல்லாம் கடைக்கு தான் போடணும், எடுத்துட்டு ஓடு. அண்ணா,
வண்டி கொஞ்சம் ரிப்பேர். இப்பவே மணி 9 ஆகி போச்சு. நான் ஒர்க் ஷாப்பை வேற மூடணும். பார் மூடுறதுக்குள்ள அங்க போய் ஒரு கோட்டர் போட்டு நான் வீட்டு போகணும்ல. நீங்க போயிட்டே வெளியால வாங்க, எல்லாரும் போங்க 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 போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. டேய் ஏற்கனவே கை நடுங்குது இல்ல, பாக்குறீங்களா? கோட்டருக்கு பதிலா ஒரு ஃபுல் பாட்டிலே கொடுக்கறேனா, வாங்கிக்கங்க. அட இப்ப சொல்லுங்க, வண்டிக்கு என்ன பண்ணோட? அது ரேடியேட்டர் கொஞ்சம் லீக் ஆகுதுனா, அப்புறம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் கியர் மாத்தும் போது கர்ன்னு ஒரு சத்தம் வருதுனா, அப்புறம் பிரேக் அமுக்கும் போது கடக் முடக்குன்னு சத்தம். அட நிப்பாட்டியா, இவ்வளவுதானா இன்னும் இருக்குதா? காயெல்லாம் கடைக்கு போற கண்டிஷன்ல தான் வண்டி இருக்குது. வேணா வண்டி இங்கிருந்து கிளப்புறதுக்கு வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன். வண்டியை புதுசா மாத்தோம்னா 2 நாள் ஆகாது. இந்த இத்து போன வண்டிக்கு டிரைவரா இருப்பா? அட வாயத்தரம் சொல்லுப்பா, அட சொல்லுங்கறல. யாரு? நான் தான். பேனட் போய் திறந்து தொலை. ச்சே, இந்த கருமத்தை எப்படி திறக்கிறது? அண்ணா அடியில கையை விட்டு கொஞ்சம் மேல. டேய் நான் இத கேக்கலடா. இந்த சரக்கு பாட்டில எப்படி திறக்கணும்னு கேட்டேன். அத விட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கற. புடி. என்ன உள்ள ஒண்ணுமே காணோம். டேய் இத புடிடா. டேய் அது மூணு போறா. நீங்க ஒன்னு பண்ணுங்க. பக்கத்தால போய் எங்க சாப்பிட்டு போட்டு ஒரு 1-1:30க்கு வந்து சேருங்க. அதுக்குள்ள இந்த வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்பதானே நாங்க சாப்பிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். இதுக்கப்புறம் நாங்க எங்க போறதுன்னு இன்னொரு வழி சொல்றேன் கேளுங்க. இப்ப மணி 9 ஆகுது. அதான் அந்த வழியா போனீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டர் வரும். அந்த தியேட்டருக்கு போய் கட்ட தூரம் மெக்கானிக் அனுப்புனான்னு சொல்லுங்க. மேனேஜர் டிக்கெட் கொடுப்பாரு. படத்தை பார்த்து நீங்க வந்து சேர்றதுக்குள்ள வண்டி ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஓகே, கிளம்பு 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 போயிட்டே இரு. அந்த சொன்ன மாதிரியே நம்ம சினிமாக்கு போயிடலாம். ஏன்னா இங்க இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்ல. சரிடா, நம்ம யாரும் அவங்க கண்ணில் மாட்டாம இருக்கணும்னா தியேட்டர் தானே சேஃப். அட நீங்க இன்னும் கிளம்பல, எனக்கு ஏகப்பட்ட சோலி இருக்குதுப்பா. அப்புறம்னா எங்களுக்கு செகண்ட் ஷோ பார்க்கறதுனா ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த பேர் என்னன்னு சொன்னீங்க? காஸ்ட்லி விஸ்கி. இல்ல தியேட்டர் மேனேஜரோட ஓ பேர். அதுவா? கட்ட தூரம் மெக்கானிக் அனுப்புனான்னு சொல்லுப்பா. போங்க 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 கிளம்புங்க. சீக்கிரம் தப்பிச்சுடா. ஒரு நிமிஷம் சுரேஷ். எங்கடா போறான் இவன்? இதை ஏன்டா எடுத்துட்டு வர? ஒன்னும் இல்லடா, அந்த மெக்கானிக்கை குடிச்சிட்டு மட்டையாயிட்டான்னா ஒருவேளை அவனுக்கு தெரியாம யாராவது வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களோ. டேய் 5 ரூபா 10 ரூபா பொம்மை தான்டா அது. டேய் சும்மா இருடா. டேய் விலை முக்கியம் இல்லடா. எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும்போது சின்ன பொருளா இருந்தாலும் குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது உங்களை மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொன்னா புரியாதுடா. சரி சரி வா போலாம். இன்னொரு ஃபுல் ரெடியாட்டு இருக்குதுப்பா. ஐயோ இது அவனுங்களாச்சே. என்ன கேட்க போறானுங்களோ, இவனுக்கிட்ட என்ன பதில் சொல்றோம்? கணக்க மாட்டல சாமிய. என்ன இப்படி முறைக்கிறா? அங்க இருக்க பாரு, புடிங்கடா அவன. டேய் அவன சீக்கிரம் வாங்க. ஓடு ஓடு ஓடு. டேய் ஓடு. சீக்கிரம் சீக்கிரம். சே வாங்கடா. பிரபு சொல்லு. அண்ணா அவனுங்களை நான் பார்த்துட்டேன். எங்க? அவனுங்க மார்க்கெட்டை கிராஸ் பண்ணி போறானுங்க. நான் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நீங்க உடனே வாங்கண்ணே. நான் இதோ வந்துடுறேன். வண்டியை வேகமா ஓட்டுறா. சீக்கிரம் வாங்கடா. இப்படி வாங்க வாங்க வாங்க. சுரேஷ் வேகமா வா.
சுரேஷ் அவங்ககிட்ட மாட்டாம எப்படியாவது ஒர்க் ஷாப்புக்கு போய் ஆகணும். இனிமே என்னால ஓட முடியாதுடா, மூச்சு வாங்குதுடா. உனக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் அதேதான். நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது. இவங்க நம்மள பிடிக்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் பயமுறுத்தாதடா, நாம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி சொல்றா. ஒண்ணு பண்ணலாம், ஒர்க் ஷாப்ல போய் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்டா. அப்படியே ஒன்னு ஓங்கி போட்டேன்னா அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் யோசிச்சிருக்கேன்டா. டேய் சுரேஷ், அப்ப பெரிய ஹீரோ மாதிரி அடிச்சிட்டேன். டேய் சண்டை போடாதீங்கடா, வாங்க போலாம். வாங்க வா போலாம். வாடா சீக்கிரம் வா, சீக்கிரம் போடா. ஹரி, நம்ம கூட ஹோட்டல்ல சாப்பிடும் போது கலட்டா பண்ணானுங்களா, அவனுக்கு தானே இவனுங்க? அதானே, இவங்க ஏன் தேடிட்டு இருக்காங்க? புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சே. சுத்தி சுத்தி இவனுங்க கிட்டயே சிக்கிட்டு இருக்குமே கடவுளே. என்னடா பண்றது? நம்ம என்ன பண்றது? அவங்க நம்மள கொல்லாம இருந்தா சரி. இப்பவே என் பசங்களை பார்க்கணும் போல இருக்குடா எனக்கு. ஐயோ, இந்த கொலைக்கார கும்பலுக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே. தேவையில்லாம பணம் பார்த்தேன், முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். வாங்க, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். சுரேஷ், வேகமா வாடா, சீக்கிரம் வாடா. என்னால ஓடி வர முடியலடா. வா வா. எப்பரா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது? ஐயோ, எந்த பக்கம் போனாலும் மடக்குறானுங்களே, இவனுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய் ஹரி, நம்ம கதி என்னடா ஆகுறது? சுரேஷ், தேவையில்லாம பணம் பார்த்தேன், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். என்ன வழிடா? என்ன வழி இருக்கு? நம்ம கதை முடிஞ்சிருச்சு. 1-2 இல்ல, நம்மள 3 கேங் துரத்துறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டோம். நம்ம இங்க இருந்து உயிரோட போகவே முடியாது. சும்மா இருக்கடா. இப்ப நான் வீட்டுக்கு போனேன்டா. டேய் சுரேஷ், குழந்தைகளை பார்க்க அழுகாதடா. அவங்க இந்த வழியா தான் போனான்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், காணலையே. அண்ணாச்சி, அவனுங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் கடைசியில ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்தாகணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போய் ஒர்க் ஷாப்ல இருங்க. அவனுங்க இந்த ஏரியால இருக்காங்களான்னு நான் தேடி பாக்குறேன். வண்டியரா அண்ணாச்சி, அவனுங்க மாட்டினா ஒருத்தனை மட்டும் எனக்காக விட்டு வைங்க. அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருந்தவன், அவனோட கணக்க நான் வந்து தீக்கிறேன். ஒர்க் ஷாப்புக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா போறது சரியா தோணல. டேய், நம்ம ஒண்ணாவே போலாம்டா. நம்மள 3 கேங் துரத்திட்டு இருக்காங்க. நாம ஒண்ணா போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். அதனால நம்ம 2ஆ பிரிஞ்சிருவோம். முதல்ல போறவங்க வண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் மத்தவங்கள கூப்பிட்டுக்கலாம். அதான் நல்லது. நாம இப்படி ஒண்ணா போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். 2ஆ பிரிஞ்சு போயிடலாம். அதுவும் சரிதான். நானும் சுரேஷும் இந்த வழியா போறோம், நீங்க 3 பேரும் அந்த வழியா வந்துருங்க. இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரும் மாட்டிக்க கூடாது, புரிஞ்சதா? சரிடா. ஓகே ஓகே, பாப்போம். சுரேஷ் வா. டேய் வாடா. என்ன கொடுமைடா இது? சரக்கு அடிச்சு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா உயிருக்கு பயந்து ஓட வேண்டியதா இருக்கு. பேசாம வாடா, நீயே சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருப்பா. இதெல்லாம் நமக்கு தேவையாடாரி? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள ஒரு சந்து பொந்து விடாம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன சுரேஷ், நாம என்ன வேணும்னா பண்ணோம்? பின்னவா, அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்த உடனே உனக்கு வீரம் வந்துருச்சு. அதனால தானே அப்ப அவன் கூட சண்டை போட்டோம். ஆனா இன்னொருத்த யாரு என்ன சொன்னாலும் உடனே கையை வாங்கிடுறான். ஆனா அவன் கையை வச்சது ஒரு பெரிய தாதாவோட ஆளு. இது பத்தாதுன்னு இன்னொரு பைத்தியக்காரன் எவனோ கொலை பண்ணது மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பிரச்சனையோட. டேய், நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன், இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையடா? சுரேஷ், தேவையில்லாம பேசாதவா. இல்லடா, நான் பேசுவேன். ஐயோ, உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகாத ஒண்டி கட்டீங்க.
எனக்கு என் பசங்களை நினைக்கும் போது நெஞ்சு பதறுதுடா. நீ எதுக்கும் பயப்படாதடா. பின்ன பயப்படாம அரே உண்மையை சொல்றேன்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுதுடா. இல்ல சுரேஷ், தைரியமா இரு. நாம ஒர்க் ஷாப் போலாம், வா வா. சலீம், நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. வாடா. சாரிடா, பார்க்கலடா. வா. வீட்டுல இருந்து என்னடா மாட்டினீங்களா? என்னையும் எங்க ஆளுங்களையும் அடிச்சுட்டு அவ்வளோ ஈஸியா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? விடமாட்டேன், விடமாட்டேன்டா. இன்னைக்கு தான்டா உங்களுக்கு கடைசி ராத்திரி. சொல்றா. அதுல 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கண்ணே. ஆமா, நான் இப்போ ஹலோ வண்டி நிறுத்துறா பிரபு. சொன்ன கேள்றா, அவனை விட்டுறா பிரபு. என்னடா பண்ற? சொன்ன கேள்றா. டேய் அறிய விடுறா. அறிய விட்டு பண்ணிடாதடா. அங்கேயே நின்றா. ஒரு அடி அசைஞ்சா இவன் சங்க அறுத்துருவேன். கூப்பிடுறா, கூப்பிடுறா கூட்டாளிகளை. எல்லாரும் இங்க வர சொல்லு, உடனே இங்க வர சொல்லு. இல்லைன்னா நான் இவனை கொன்னுடுவேன். போன் எடுக்கிறேன். போய் சொல்லாதடா. குடுறா, குடு, என்கிட்ட குடு போன. சொன்னலடா, கேட்டியா நீ? இப்போ ஃப்ரெண்டோட கதியை பாத்தியா? அடுத்தது நீதான்டா. நம்ம சுரேஷ் குத்திட்டாங்க.
வேண்டாம்டா. ஹரி சுரேஷ் உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. நினைக்கிறேன்டா சுரேஷ் என் பசங்களை பார்க்க முடியலடா. அவங்களுக்கு யாருமே இல்லை. என்ன பண்றது? வா. உனக்கு ஒண்ணு ஆகாது. டேய், உனக்கு ஒண்ணு ஆகாது. பிரபு ஏதோ ஆபத்துல இருக்கா. என்ன எங்க தெரியல. அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ஆனா யாரோ போனை தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒர்க் ஷாப்ல இருக்கேன். ஆனா நான் அவனை கடைசியா பார்க்கும்போது காந்தி ரோட்ல இருந்தான். எனக்கு பயமா இருக்கு. அண்ணாச்சி நீங்க உடனே அங்கே போயிருங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி ஐயா, ஒரு முக்கியமான வேலைங்க. நம்ம ஆளுகளை தவிர வேற யாரு வந்தாலும் போட்டு தள்ளுங்க. போட்டு தள்ளிருங்க. அப்படி யாரும் வரலன்னா இவனை வாங்கடா. ஐயா நான் புள்ள குட்டிக்காரனுங்க. என்னை போய் அவன் தான்டா. வாடா. ஷாஜினா. பிரபு பசங்களை பார்க்க முடியாம பிரபு 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 என் தம்பியை அநியாயமா குத்தி கொண்ட எவனும் இந்த பூமியில உயிரோடு இருக்க கூடாது. போங்கடா போங்க. அவனுங்களை கொண்டுட்டு வாங்கடா. போங்கடா போங்க. கூப்பிடுங்க கமிஷனரை சீக்கிரம். ஹலோ சார், நான் அண்ணாச்சி பேசுறேன். என்ன அண்ணாச்சி அர்த்தராத்திரியில? கமிஷனர், நான் சாஜி. என் தம்பி அநியாயமா கொண்டுட்டானுங்க. அந்த பன்னாட பசங்க எனக்கு உயிரோட வேணும். யாரு? லிட்டில் ஜான கொல்லும் போது நேரா பார்த்தானுங்களே அவனுங்க. ஹலோ கமிஷனர், எனக்கு அவன் உயிர் வேணும். இன்னைக்கு ராத்திரி சட்டம், கோர்ட்டு, ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். ஒரு போலீஸ்காரன் கூட இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. நீதி வந்தா ஒருத்தனை இங்க இருந்து உயிரோட திரும்பி போக மாட்டான். ஷாஜி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எதுவும் பேசாத. அவன் வீட்டுக்கு என்னடா பதில் சொல்றது? ஒர்க் ஷாப்ல போய் வண்டி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பாடி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இங்க
This is my car. ஏதாவது ஹெல்ப்னா கால் பண்ணுங்க. அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ட்ரை பண்றா, கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கட் பண்றாங்கடா. நம்பர் தெரியாதோ என்னமோ. நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. விடுறா, அவ எடுக்க மாட்டா போல இருக்கு. அடுத்த ராத்திரியில ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னடா போகுது? பொண்ணோ போயினா யாரோ சாக போற நேரத்துல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. இந்த சிட்டில அவங்கள மட்டும் தான் தெரியும். நீ அவங்களுக்கு ட்ரை பண்ணு. சப்போஸ் அவங்க ஃபோன் எடுக்கலனா நம்ம 100க்கு ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிடலாம். அதான் நீ கூப்பிடுறா. அவங்க மறுபடியும் போனை கட் பண்றாங்க. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு. நம்மன்னா உங்களுக்கு தெரியணும்ல. ஹலோ ஹலோ அனு மேடம். நான் தான் பேசுறேன். நான் ஹரிகிருஷ்ணன். ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுமே. எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல. எங்களை 2-3 ரவுடி கும்பல் துரத்துறாங்க. அதுல ஒரு கும்பல் ரெஸ்டாரண்ட்ல சண்டை போட்டாங்களே அவங்களும். அதுக்கப்புறம் யாரோ பணங்காட்டு ஷாஜி. என்ன பேர் சொன்னீங்க? பணங்காட்டு நரி ஷாஜியோட தம்பி. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. என்னங்க? என்னங்க? என்ன நான் சொன்னேன்ல, நேத்து ரெஸ்டாரண்ட்ல என் பேக் திருடிட்டு போனப்போ 4-5 பேர் என்ன காப்பாத்துனாங்கன்னு. அவங்க தான் போன்ல இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்களா? போனை கொடு. ஹலோ மிஸ்டர் ஹரி. மேடம். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கறேன். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? 8:30 இருந்து 9க்குள்ள சார். கொல்லப்பட்டவன் எப்படி இருந்தா? நான் பார்க்கல சார். என் ஃப்ரெண்டு தான் பார்த்தான். அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறேன். சார் நான் கோபால் பேசுறேன். நான் தான் அதை பார்த்தேன். என் மொபைல் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொலைகாரன் பார்க்க எப்படி இருந்தான்? அவன் உயரமா இருப்பா சார். என்ன கலர்? வெள்ளையா இருப்பா சார். கொல்லப்பட்டவன் குண்டா ஹைட்டா கருப்பா இருப்பார் சார். நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. சரி சார். இது அவன் வேலை தான் ஷாஜி. நீங்க ஷூட் பண்ண வீடியோ உங்கள்ட்ட சேஃபா இருக்குல்ல? ஆமா சார். ப்ளூடூத் வழியா எல்லா ஃபோனுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் சார். வெரி குட். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? தெரியல சார். என்ன சொல்றீங்க? நாங்க இந்த சிட்டிக்கு புதுசு. மார்க்கெட் கிட்ட வேலை நடக்கிற பில்டிங்குள்ள ஒளிஞ்சிருக்கோம் சார். ஓகே, நீங்க அங்கேயே இருங்க. மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். சரி சார். எங்கேயும் போக வேண்டாம். சரி சார். என்ன சொன்னாரு?
நம்மள இங்கே இருக்க சொன்னாரு. சார் இங்க வரேன்னு சொன்னாரு. நார்த் போலீஸ் ஸ்டேஷன். நான் தான் விஸ்வா. எஸ் சார். விஸ்வா, ஒரு முக்கியமான பிரச்சனை. எனக்கு உடனே அடிஷனல் ஃபோர்ஸ் வேணும். சாரி சார், கமிஷனர் பெர்மிஷன் இல்லாம இந்த ராத்திரியில யார் ஃபோர்ஸ் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு சார். எப்போ அந்த ஆர்டர் கொடுத்தாரு? ஹாஃப் அன் அவர் முன்னாடி சார். கமிஷனர் நேர்லயே வந்து சொன்னார் சார். அது இல்லாம கமான் விஸ்வா, சொல்லுங்க. சாரி சார், நீங்க ஃபோர்ஸ் கேட்டா எக்காரணத்தை கொண்டும் கொடுக்க கூடாதுன்னு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்காரு. ஐ சி. அப்ப கமிஷனருக்கும் தெரிஞ்சுதான் அது நடக்குது. என்னாச்சு சார்? நம்ம சிட்டில இப்ப கடந்த 3 மணி நேரத்துக்குள்ள 3 கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அதுல ஒருத்தன் லிட்டில் ஜான். அப்படியா சார்? செத்தது லிட்டில் ஜானா இருந்தா கொன்னது சாஜியா தான் இருக்க முடியும். ஆனா சாஜியோட பேட்ல கொலை பண்ணதை 5 பேர் பார்த்துருக்காங்க. அதை அவங்க மொபைல ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அடுத்த ராத்திரி லிட்டில் ஜானை கொலை செய்யறத பார்த்த அந்த 5 பேரையும் சாஜியோட ஆளுங்க தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தனை கொண்டுட்டாங்க. கொன்னது வேற யாரும் இல்ல, பிரபு. அந்த பசங்களை ஒருத்தன் பிரபுவை கொலை பண்ணிட்டான். ஓ மை காட் சார், அப்ப நாளைக்கு கோர்ட்ல நாம தான் ஜெயிப்போம் விஸ்வா. அப்ரூவரா மாறின லிட்டில் ஜானை கொண்டு கேஸ்ல இருந்து தப்பிக்கலான்னு சாஜி நினைச்சான். இந்த உலகத்துல எந்த கோர்ட்டுக்கு சாஜி போனாலும் அவனுக்கு எதிரான ஆதாரத்தை நம்மளால கொடுக்க முடியும். லிட்டில் ஜான் கொலையான வீடியோ ஆதாரத்தோட அந்த பசங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி தான் சாஜிக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். என்னங்க ப்ராப்ளம்? சாஜிக்கு எல்லா வழியிலும் உதவி செய்ய கமிஷனர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த பசங்க எல்லாரையும் அவங்க கொலை பண்ண தயங்க மாட்டாங்க. ஏங்க, அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ். எஸ், அது அவங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காக, நமக்காக. எங்க அப்பாவை கொண்ட கூட்டத்துல சாஜி ஒருத்தன். இன்னைக்கு ராத்திரி அவன் தப்பிச்சிட்டானா இனிமே எப்பயுமே அவனை பிடிக்க முடியாது. அந்த பசங்க மொபைலில் பதிவாயிருக்க வீடியோ ஆதாரமும் கடவுள் நமக்கு செஞ்ச பெரிய உதவி. அந்த வீடியோ இன்னைக்கு ராத்திரி என் கைக்கு வரணும். அதை தேடி நான் போறேன். பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்க. டேய், அவங்க நம்ம பாத்துறாங்க. இப்போ என்ன பண்றது? இது வரைக்கும் ஓடுனதெல்லாம் போதும். இனிமே ஓட முடியாது, எதிர்த்து நிக்க வேண்டியதான். ஆமாண்டா, இனிமே ஊரை சுத்தி ஓட முடியாதுடா. கரெக்டா சொன்னடா. அடிக்கடி செத்தல நம்ம 4 பேர் ஒண்ணா சாவலாம்டா. நம்ம சுரேஷுக்கு ஒருத்தனை உயிரோட விட கூடாதுடா. சரிடா, கையில கிடைச்சதை எடுத்துக்கங்க. உஸ்மான், இன்னொரு கும்பல வந்துட்டாங்கடா. சீக்கிரம் வாங்க, போலாம். வாங்க, சீக்கிரம் வா. சீக்கிரம். கடவுளே, அவனை கூப்பிடுறதுக்கு அவன்கிட்ட போன் கூட இல்லடா. சரி, சுக்ரன் லைன்ல இருக்கான். அந்த 4 பசங்கள ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கானா? இல்ல சாஜினா, இவன்கிட்ட போன் இல்லன்னு சொல்றான். அவனை செக் பண்ணி பார்த்தாச்சு, போன் இல்ல. சரிங்கண்ணா. டேய் நிறுத்து. இவனை உயிரோட கொண்டு வர சொல்லி சாஜி என்ன சொன்னாரு. யாரா கூட்டாளி? சொல்லு. தெரியாது.
நேரத்துல வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. நான் தான் ஹரி சார். ஹலோ ஹரி, நான் சூரஜ். சூரஜ், நீ எங்கடா இருக்க? பண்ணாட புறமோக்குங்களா, என் தம்பியை குத்தி கொன்னுட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களாடா? ஓ கூட்டாளி இப்ப ஏன் கஸ்டடியில இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா இங்கே வா. என் தம்பியை கொன்ன அதே இடத்துக்கு வா. வரும்போது அந்த போனை கொண்டு வர மறந்துடாத. தப்பிக்க நினைச்சேன்னா இவன் பணத்தை கூட நீ பார்க்க முடியாது. சார், சூரஜ் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். எங்க கிட்ட இருக்க போனை அவங்க கிட்ட கொடுக்கலன்னா அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. நாங்க இப்ப என்ன பண்றது சார்? இன்னொருத்தனையும் இழக்க முடியாது சார். காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். நீங்க தான் எங்களை காப்பாத்துங்க. உங்களோட போன்ல எங்க? ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன். நான் நார்த் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஜேக்கப் அலெக்சாண்டர். யாரா என் தம்பியை கொன்னது? யார் மொபைல்லடா நான் கொலை பண்ணாத படம் பிடிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா, சொல்லு. யாரா அவங்க பின்னாடி இருக்குது? சொல்லு, சொல்றா. அதோ வரம் பாரு, அவன் தான். அந்த போனை எடுங்கடா. இவங்க கிட்டயும் போன் இல்லைன்னா சாஜி, நீ தேடுற போனு என்கிட்ட இருக்கு. நேத்து உன்ட்ட சொன்னல, உன் திமிர அடக்க உன் கழுத்துல ஒரு சுருக்கு கயிறு மாட்டுவேன். அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல. உன் கழுத்துல மாட்ட போற சுருக்கு தான் இந்த பசங்களோட மொபைல் போன்ல இருக்கு. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. போய் அடிங்கடா. யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. எம்பி வரதனோட தைரியத்திலையும்
சிட்டி போலீஸ் கமிஷனரோட சப்போர்ட்ல மொத்த போலீஸையும் விலைக்கு வாங்கின நீ அதுக்கெல்லாம் மேல இந்த மக்கள்ங்கிற மகா சக்தியை நீ மறந்துட்ட. இங்க பார், இங்க நிக்கிற இவங்கெல்லாம் தூங்கிட்டனால உன்ன மாதிரி ரவுடிகளால இந்த ஊரே சீரழிஞ்சு போச்சு. இந்த மக்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக தான் ஆம்புலன்ஸையும் ஃபயர் சர்வீஸையும் இங்க வர வச்சு. ஏய் சாஜி, ஒரு கொலையை மறைக்க இன்னொரு படுகொலை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தூக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. இந்த பசங்களோட வீடியோ ஒன்னே போதும். இனிமே தப்பிக்க முடியாது. நாளைக்கு உன்னை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது உனக்காக வாதாட சுப்ரீம் கோர்ட்ல கொடி கட்டி பறக்கிற வக்கீல்கள்லாம் வந்து இறங்குவாங்க. இல்ல அண்டை நாட்டில இருந்து அதி மேதாவிக கூட வரலாம். இதையெல்லாம் மீறி உனக்கு தண்டனை கிடைச்சா அதுல இருந்து உன்னை காப்பாத்த பல சுயநல அரசியல்வாதிகள் உனக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்வாங்க. ஜெயில உனக்கு பிரியாணி விருது போட சோப்புடன் இருந்து கார்டு வரைக்கும் கியூல நிப்பாங்க. அங்க இருந்துகிட்டு நீ இன்னும் ஆட்டம் போடுவ. அதை நான் விடமாட்டேன். இவனை விடாதீங்க சார், உங்க துப்பாக்கியில சாகடிச்சிருங்க சார். கேட்டியாடா, கேட்டியா? இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு கால் உன்னை விட்டுன்னு சொன்னா இந்த நிமிஷத்திலே நான் உன்னை சும்மா விட்டுறேன். கேளு, கேட்டு பாடுறா. உன்னை உயிரோட விட சொல்லு. கேளு, கேட்டு பாடுறா. கேட்டியாடா? உன்ன மாதிரி கிரிமினலுக்கு மேல மக்கள் வச்சிருக்க மரியாதைய இந்த மக்கள் தான் நீதிபதிகள். அவங்க தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதனால உன்னை தண்டிக்கிற உரிமையை நான் வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் இனிமே உன்னை காப்பாற்ற முடியாது. உன்ன மாதிரி ஒரு விஷ கிருமிய இனிமே இந்த நாட்டுல பரவ விட மாட்டேன். அதனால உன்னோட ஃபைலை க்ளோஸ் பண்ண போறேன்டா. உருக்கி பயணம்.